गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुस्वामिनः जय। परम पवित्रமான துலாமாச புண்ணிய காலத்துல காசி க்ஷேத்திரத்துக்கு சமமான இந்த கௌரி மாயூரத்துல ஓடாச்சேரி வேதபாராயண மகோத்சவ சந்தர்ப்பத்துல 7 நாள் துலா காவேரி மகாத்மியமும் கௌரி மாயூர மகாத்மியமும் யதாவகாசம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உபன்யாசத்தை ஏற்படுத்தியிருக்கா. இதில் நாள் துலா காவேரி மகாத்மியமும் கௌரி மாயூர மகாத்மியம் இரண்டுமே ஃபுல்லாக ஒரு சங்கேப ரூபத்தில் ஸ்ரௌதிகள் சொன்னார். அதனுடைய விஸ்தாரமாகத்தான் இப்போ நம்ம இந்த மிச்ச நாட்கள் 6 நாட்கள் பிரவச்சனத்தை பார்த்துட்டு வரோம். அதில் நேத்திக்கு காவேரி முதலிய நதிகளினுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைய தினம் காவேரியினுடைய சரித்திரம், காவேரி எப்படி பிறந்தாள், காவேரி அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவியினுடைய வாழ்க்கை எப்படி நதியாக மாறினாள் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். பிரளயம் ஏற்பட்டு மறுபடியும் சிருஷ்டி நடக்கும் தருவாய். பொதுவாக நம்மளுடைய சாஸ்திரங்கள்லையும் புராணங்கள்லையும் சிருஷ்டி பிரளயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்லப்படுறது. நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த மகாயுகங்கள்னு சொல்லக்கூடிய கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இது 71 தடவை முடியும் பொழுது 71வது கலியுகம் கடைசியில 200 வருஷம் மழையே பெய்யாதான். 200 வருஷம் மழை இல்லாம வறட்சி. அந்த காலத்துல சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாம பூமி பூரா பிளவுகள் ஏற்பட்டு பூகம்பம் அடிக்கடி வந்துட்டு இருக்குமா. செடிகள், பசுபக்ஷிகள் எதுவுமே வாழறதுக்கு யோக்கியம் இல்லாத ஸ்தலமாக பூமி ஆயிடும். அதற்கப்புறமாக 200 வருஷம் விடாம மழை பெய்யுமா. அந்த மழையினுடைய ஜலத்தினுடைய அளவை தாங்க முடியாம பூமி சமுத்திரம் பொங்கி எழுந்து முழுகடிக்கப்படும் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதத்துல மகாபிரளயத்தை வர்ணிக்கிறார். அந்த பூமி ஜலத்துல மூழ்கி அப்படியே எங்கு பார்த்தாலும் பூமி பூரா ஒரே ஜலமயமா இருக்கக்கூடிய சமயத்துல திரும்பி சிருஷ்டி நடக்கப்படும் அப்படிங்கிறது தான் அவாந்தர பிரளயம். இது 71 சதுர்யுகத்துக்கு அப்புறம் இந்த பிரளயம் நடக்கிறது. இந்த பிரளயம் முடிஞ்சு திரும்பி ஜகத்துல எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணணும். சிருஷ்டி பண்றதுக்காக பிரம்மா இருந்துட்டு இருக்கார். அந்த காலகட்டத்துல இந்த சிருஷ்டிகள் வர்ணிக்கப்படுறது 6 மன்வந்தரங்களுக்கு அப்புறம் இப்ப நடக்கக்கூடிய 7வது மன்வந்தரமான வைவஸ்வத மன்வந்தரம்னு பெயர். மன்வந்தரம் அப்படின்னு சொன்னா ஒரு மனுவுக்கும் இன்னொரு மனுவுக்கும் இடைப்பட்ட காலம் என்ன உண்டோ அதற்கு மன்வந்தர காலம் அப்படின்னு பெயர். அதுதான் 71 சதுர்யுகம் அப்படின்னு 300 கோடி வருஷம் வரும் ஏறக்குறைய. நாம பூலோக கணக்குல பார்த்தோம்னா அந்த மன்வந்தரம் 6வது மன்வந்தரம் முடிஞ்சு இப்ப 7வது மன்வந்தரம் ஆரம்பத்துல முதல்ல பிரம்மா சிருஷ்டிக்கிறார். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அத்ரி முதலிய நவ பிரஜாபதிகளை சிருஷ்டிச்சார். அதற்கு முன்னாடி சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரர் முதலிய 4 பிரம்மபுத்திரர்கள். அவர்களுக்கு அப்புறம் அத்ரி முதலிய நவ பிரஜாபதிகள். அத்ரியிலேருந்து ஆரம்பிச்சு நாரதர் பரியந்தம், தக்ஷன் பரியந்தம் நவ பிரஜாபதி. 10வது குழந்தை நாரதர் அப்படின்னு பிறந்தா. அவள்கிட்ட இருந்து எப்படி ஜகத்து பரம்பரையா ஒத்தொத்தரும் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஜகத்தை சிருஷ்டி பண்ணாங்கிற சரித்திரம் ரொம்ப பிரசித்தம், ரொம்ப விஸ்தாரமாக ஸ்ரீமத் பாகவதத்துல வருது.
இந்த மாதிரி எல்லாரையும் சிருஷ்டிச்சதற்கு அப்புறமாக ஸ்திரீ அப்படிங்கிற ஒரு சிருஷ்டி ஏற்படவே இல்லை. எல்லாரும் பிறந்த 14 குழந்தையிலும் சனகாதி 4 பிரம்மர்ஷிகளும் அத்ரி முதலிய நவ பிரஜாபதிகள் நாரதர் உட்பட எல்லாரும் புருஷ குழந்தைகளாகவே இருக்கு. அப்ப ஸ்திரீகளே இல்லை அப்படின்னதும் அத்ரி முதலிய மகரிஷிகள் ஆனா சிருஷ்டி பண்ணணும், எப்படி பண்றதுன்னு தெரியாம தபசு பண்ணா, தபசக்தியினால மானச சிருஷ்டியாக எதை சங்கல்பிக்கிறாளோ அது தோன்றும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா. ஆனா பிரம்மா சிருஷ்டி பண்ணுன்னு அனுப்பினா அத்ரி முதலியர் 10,000 வருஷம் 20,000 வருஷம் 30,000 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறந்த பாடில்லை. பிரம்மா பார்த்தார், இப்படியே போனா என்னைக்கு ஜெகத்தை சிருஷ்டி பண்றது? அதனால நினைச்சார், ஸ்திரீ புருஷங்கள் இருவர் யுகலமாக இருந்து ஏற்பட்டாதான் இந்த சிருஷ்டி வேகமா நடக்கும் அப்படின்னு நினைச்சவர் முதல்ல யுகலத்தை சிருஷ்டி பண்ணார். ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிற ஜோடியை சிருஷ்டி பண்ணார். அதுதான் ஸ்வயம்புவ மனு சதரூபா அப்படிங்கிறது. அதே போல ஸ்திரீ யுகலம் சிருஷ்டிக்கப்பட்டது. அதற்கப்புறமாக பல சிருஷ்டிகளை பிரம்மா பண்ணிட்டு வந்தார். இந்த 7வது மன்வந்தரத்துல இப்படி வந்துட்டு இருக்க பிரம்மாவுக்கு இத்தனை நாளா இத்தனை குழந்தையில பெத்தெடுத்தாலும் பிரம்மாவுக்குன்னு ஒரு பெண் பிறக்கவே இல்லையா. பிரம்மாவுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆளாளுக்கு எத்தனையோ புருஷ குழந்தைகள் இருந்தாலும் ஒரு பெண்ணுடைய சௌக்கியம், ஒரு பெண் குழந்தைய கொஞ்சறதுல இருக்கக்கூடிய சௌக்கியத்தை எல்லாரும் அனுபவிக்கிறா, நமக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு ஏங்கினார் பிரம்மா. அதனால பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, முதல்ல எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னு, அதாவது யுகலமாக தம்பதிகளாகவே சிருஷ்டி பண்ணா மனுவையும் சதரூபாவையும், தனிப்பட்டு ஒரு பெண் அப்படின்னு பிறக்கல. அதனால ஆசைப்பட்டு பிரம்மா தன்னுடைய மானச சங்கல்பத்தினால பிரம்மாவுக்கு லோபாமுத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிறந்தாள். இந்த லோபா அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்றார், லோபா சம்விதிதி புரோக்தா முத்ரா பிம்பம் பிரகீர்த்திதம் அப்படின்னு சொல்றார் புராணத்துல. லோபா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தமா, முத்ரா அப்படிங்கிற வார்த்தைக்கு அதனுடைய உருவம் பிம்பம் அப்படின்னு அர்த்தம், விக்கிரகம்னு அர்த்தம். லோபாமுத்ராங்கிற வார்த்தைக்கு ஐஸ்வர்யத்தினுடைய வடிவம் அப்படின்னு அர்த்தமா. அந்த லோபாமுத்ரையை என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமே வடிவெடுத்த ரூபம் அப்படின்னு அப்பேற்பட்ட ஒரு அர்த்தம். அந்த பேர் வச்சதுக்கு காரணமே அதுதான்னு சொல்றார். அப்படி அந்த லோபாமுத்ரைய பெற்றெடுத்தால் ரொம்ப செல்ல பொண்ணு, கொஞ்சம் வளர்க்கிறார். அழகா கன்னிகை பருவம் வந்தது லோபாமுத்ரைக்கு. லோபாமுத்ரைக்குன்னு தோழி யாருமே இல்லையா, ஒரே பொண்ணா போனதுனால தனியாவே இருந்துட்டு இருக்கா. அதை பார்த்த ஸ்ரீதேவிக்கு நமக்கும் ஒரு தோழி இல்லையே அப்படின்னு நினைச்சாலாம். லக்ஷ்மியும் லோபாமுத்ரையும் ஒருத்தருக்கொத்தர் நட்பு ஏற்பட்டது. அவ இருவருக்கும் ரொம்ப இணை பிரியாத தோழிகள் ஆயிட்டா. ஸ்ரீதேவியும் லோபாமுத்ரையும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டா. இப்படி இருந்துட்டு இருக்க லோபாமுத்ரா பிரம்மலோகத்துல இருந்துட்டு இருக்காளாம். பூமியில என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, சஹ்ய பர்வதம் அப்படின்னு சொல்றோம். சஹ்யாத்ரி இன்னைக்கு பிரம்மகிரி அல்லது மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்றோமே, அந்த இடத்துல கர்நாடகால பிரம்மகிரின்னு இன்னைக்கும் பிரசித்தம். புராணத்திலயுமே பிரம்மகிரின்னு தான் சொல்லப்படுறது. சஹ்யகிரி அப்படின்னு சஹ்ய பர்வதம்னு இன்னொரு பெயர் அதற்கு. இன்னைக்குமே பிரம்மகிரிங்கிற பேர்ல நிறைய ஃபாரஸ்ட்லாம் கூட அங்க இருக்கு. அந்த இன்னும் அதே பேர்லயே மெயின்டைன் பண்ணிட்டு வரா. புராண காலத்துல சொல்லப்படுறது அந்த சஹ்ய பர்வதம் அப்படின்னு. அந்த மலையில கவேரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இருந்தார். அவருக்கு அடிக்கடி அவர் சத்தியலோகம் முதலிய லோகங்கள் எல்லாம் சஞ்சாரம் பண்ணுவார். தேவலோகத்துக்கு நேர போகக்கூடிய சக்தி உடைய மகரிஷி அந்த கவேரர். பிரம்மலோகம் முதலிய லோகங்கள் தேவலோகம் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய அவர் ஒரு தடவை சத்தியலோகத்துக்கு போறச்சே பிரம்மா லோபாமுத்ரையை கொஞ்சின்னு இருக்கிறத பார்த்தாராம். அழகான பொண்ணு, சின்ன கன்னிகை, அப்பா அப்பான்னு பிரம்மாவை இவள் கொஞ்சறதும், அவ்வளோ வயசான பிரம்மா சின்ன குட்டியை கொஞ்சி விளையாடுறதும் பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டார். இந்த மாதிரி ஒரு பொண்ணு நமக்கு கிடைச்சா தேவலையே அப்படின்னு ஆசைப்பட்டார். நேர இந்த பிரம்மகிரின்னு சொல்லக்கூடிய சஹ்ய பர்வதத்துக்கு வந்தார். கர்நாடகா தேசத்துல தீவிரமான தபசு பண்ணார் பிரம்மாவை குறிச்சு. நெடுங்காலம் தபசு பண்ணதற்கு அப்புறமாக அவருடைய தபஸுக்கு பிரசன்னமான பிரம்மா ஆவிர்வாவமாயி கவேரரை பார்த்து கேட்டா, என்னப்பா வரன் வேணும் உனக்கு அப்படின்னு சொன்னார்.
அப்போ ஒரு தடவை நான் வரும்பொழுது அழகான கன்னிக்கைய நீங்க கொஞ்சிண்டு விளையாடிட்டு இருந்தேளே, அவளை போல ஒரு பெண் எனக்கும் வேணும், எனக்கும் ஆசையா இருக்கு, குழந்தை வேணும், அதுவும் பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையும் அவளை போல குணவதியான நல்ல பொண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டார். உடனே பிரம்மா பார்த்தார், அந்த லோபாமுத்ரைக்கு நிகர் இன்னொரு பொண்ணு கிடையாதுப்பா இந்த உலகத்துல. ஆனா பின்ன நீ தபசு பண்ணிருக்க, உனக்கு பலன் கொடுக்கணுமே அப்படின்னு கேட்டா, என்ன பண்றேன்னு கேட்டா, என்னுடைய மகளான லோபாமுத்ரையே உனக்கு கொடுத்துடுறேன், தத்தெடுத்துக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி நான் என் பெண்ணையே உனக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாலாம். சந்தோஷப்பட்டார் கவேர மகரிஷி. லோபாமுத்ரைய பிரம்மா கவேரர் இடத்துல ஒப்படைக்கிறார் சஹ்ய பர்வதத்துல. அந்த சந்தர்ப்பத்துல லக்ஷ்மி தேவி கண்ணீர் விட்டுண்டு பாக்குறாளாம். பிரம்மலோகத்திலேருந்து நீ போயிட்டேன்னு சொன்னா நான் திரும்பி யாரோட இருக்கிறது, உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன்னு அவ்வளோ உயிர் தோழியா இருக்கக்கூடிய அந்த லோபாமுத்ரையை விட்டு பிரிய முடியாம வருத்தப்படுறா. உடனே பிரம்மா சொல்றார், வெகு சீக்கிரத்திலேயே உன்னை திரும்பி இவள் வந்து அடைவாள் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம் ஸ்ரீதேவிக்கு பிரம்மா. அதற்கப்புறமாக என்னதான் இருந்தாலும் அப்பான்னா உயிரம் லோபாமுத்ரைக்கு, இருந்தாலும் அப்பா சொன்ன பேச்ச மீறக்கூடாதுங்கிறதுக்காக கவேரருடைய ஆசிரமத்திலேயே வந்து தங்கிட்டா. இவளுக்கே தத்து கொடுத்துட்டு போயிட்டார், இனிமே இவள் ஒன் பெண் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். அப்பேற்பட்ட பிரம்மபுத்திரியாக இருந்த லோபாமுத்ரா நாரதர் வசிஷ்டர் முதலிய மகர்ஷிகளுக்கு சகோதரியாக இருந்த அந்த லோபாமுத்ரா இப்போ இந்த கவேரருடைய பெண்ணாக ஆனத்தினால கவேரஸ்ய அபத்தியம் ஸ்திரீ காவேரி. எப்படி வந்து தசரதருடைய மகன் அப்படிங்கிறதுனால தாசரதி அப்படின்னு ராமருக்கு பெயரோ, எப்படி ஜனகனுடைய மகள் அப்படிங்கிறதுனால சீதைக்கு ஜானகி அப்படின்னு பெயரோ, அந்த மாதிரி பர்வதராஜகுமாரியா இருக்கிறதுனால அந்த தேவிக்கு பார்வதி அப்படின்னு பெயரோ, அதே மாதிரி கவேர மகரிஷியினுடைய பெண்ணாக ஆனத்தினால தேவிக்கு லோபாமுத்ராக்கு காவேரி என்று பெயர் வந்தது. அன்னி முதல் காவேரி என்று அழைக்கப்பட்டாள். இருந்தாலும் அவளுடைய தன்மை மாறாதே. லோபாமுத்ராங்கிற பெயருடைய அர்த்தம் என்ன? ஐஸ்வர்ய ஸ்வரூபிணின்னு அர்த்தம். என்னதான் கவேரருக்கு தானம் பண்ணாலும் அதனால அந்த ஸ்வரூபம் மாறாதே. காவேரியா இருந்த பொழுதிலும் எதை பிரார்த்தனை பண்ணாலும் கொடுக்கக்கூடிய அதே ஐஸ்வர்ய ஸ்வரூபிணியாகவே தேவி பிரகாசிச்சுருக்காளாம். அப்படி இருக்கக்கூடிய தேவி எப்போ கவேரருக்கு கொடுக்கப்பட்டாலோ அதிலிருந்து இனிமேல் இவர் தான் அப்பா அப்படின்னு முழு பாவம் கொண்டால், அதனால அவருக்கு சுশ্ரூஷ பண்ணிண்டு அவருக்கு ஆசிரமங்கள் எல்லாம் பெருக்கி தொடச்சு எல்லாம் பண்ணிண்டு சுশ্ரூஷ வாசத்தில் வச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காளாம். விஸ்தாரமா சொல்றார் புராணத்துல இத. அப்படி சுশ্ரூஷ பண்ணிண்டு இருக்காள் தேவி. இந்த சந்தர்ப்பத்துல பிரம்மா இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு போறார். காவேரியை கொடுத்துட்டு போறச்சு, லோபாமுத்ரையை கொடுத்துட்டு போகும்பொழுது, அப்பா ஒரு பெண் அப்படிங்கிறவள் எதற்காக அப்படின்னு கேட்டா கன்னிகாதானம் பண்ணுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்றார். ஒரு பையன் அப்படின்னு பிறந்தான்னா குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக, ஒரு பெண் அப்படின்னு பிறந்தாள்னு சொன்னா அவள் இன்னொருத்தருக்கு தானம் பண்ணுவதற்காகத்தான் பெண் அப்படிங்கிறது. பகவான் எப்படி நமக்கு ஐஸ்வர்யம் நிறைய சொத்து நம்மள்கிட்ட கொடுக்கிறார் பகவான். கொடுக்கும் பொழுது எந்த அர்த்தத்துல பகவான் கொடுக்கிறாருன்னா, இல்லாதவர்களுக்கு இவன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி எப்படி கொடுக்கிறாளோ அதே மாதிரி ஒரு ஸ்திரீய பகவான் நமக்குன்னு கொடுக்கும் பொழுதே ஒரு புருஷனிடத்துல ஒப்படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஸ்திரீகள் பிறக்கிறாளாம். அப்பேற்பட்ட அந்த காவேரி தேவிய கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றச்சே கவேரருக்கு மனசே கேட்கல. சுவாமி இதே மாதிரி இவளோட இருந்துட்டே இருக்கணுங்கிற ஆசைப்பட்டுதான் நான் வந்து உங்கள்கிட்ட வரம் கேட்டேன், இவ்வளோ வருஷம் தபசு பண்ணி யாருக்கோ குடுன்னு சொல்றதுக்காகவா அப்படின்னு சொன்னதும் அப்ப பிரம்மா சொல்றார், இல்லப்பா கன்னிகாதானத்தினுடைய மகிமை என்னங்கிறது தெரிஞ்சுக்கோ. கன்னிகாதானம்ங்கிறது எப்பேற்பட்டது தெரியுமா? சொல்றார், ஒரு சரித்திரத்தை சொல்றார் இந்த இடத்துல. சகர சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு ராஜா, ரொம்ப பிரசித்தம், இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவர். அவருடைய பிள்ளைகள் 60,000 பேர் குதிரையை தேடிண்டு போனார்கள். அப்போ சாகரம் சமுத்திரத்தை பூரா தோண்டி நிறைய தீவுகளை ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிற சரித்திரம் ரொம்ப பிரசித்தம். இன்ஃபேக்ட் சகரனால தோண்டப்பட்டதுனாலதான் சமுத்திரத்துக்கு சாகரம் அப்படின்னு பெயர். எப்படி கவேர புத்திரி காவேரியோ அந்த மாதிரி சகரனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணார்னு கேட்டா 60,000 பேர்
இவர் யாகத்துல இருக்கும் பொழுது இவர் யாகம் பங்கம் ஏற்படணும், யாகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திரன் குதிரையை திருடிண்டு கபில வாசுதேவருடைய ஆசிரமத்துல போய் கட்டிட்டான். அந்த குதிரையை தேடிண்டு போனவர்கள் சமுத்திரத்தை தோண்டி 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 நிறைய தீவுகளை ஏற்படுத்தினார்கள். அதனால சமுத்திரத்துக்கு சாகரம் அப்படிங்கிற பெயர் வந்தது. அப்பேற்பட்ட அந்த சகர சக்கரவர்த்தி அவனுடைய பூர்வ ஜன்மால எப்படி இருந்தான் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்றார். கன்னிகாதானம் பண்ண புண்ணியத்தினால இப்பேற்பட்ட ராஜாவாக ஆனான் அப்படிங்கிறத சொல்றார். கன்னிகாதானத்தினுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது கந்தர்வனாக இருந்தான் சகர சக்கரவர்த்தி. பெரிய கந்தர்வன், நிறைய காந்தர்வம்னு சொல்லக்கூடிய சங்கீத சாஸ்திரங்கள்ல நல்ல தேர்ச்சி பெற்றவனாக இருந்தான். அந்த சந்தர்ப்பத்துல அவன் ரொம்ப அழகாகவும் நல்லா பாடக்கூடியவனாகவும் இருப்பதனால ஒரு ரிஷி பத்னி அவன் மேல காதல் கொண்டாள். அவன் ஒரு காட்டுல ஸ்நானத்துக்கு வந்திருந்தான். அவனை பார்த்ததும் ஒரு ரிஷி பத்னிக்கு காமம் ஆவேசம் ஏற்பட்டது. உடனே ஓடி போய் அவனை ஆலிங்கனம் பண்ணிண்டாள். அவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவளை தடுக்க முடியல இவனால. இந்த மாதிரி அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கிறத அந்த மகரிஷி பார்த்துட்டார். பார்த்ததும் இப்படி பண்ணிட்டாளே இவள், எப்போ ஒரு புருஷன் இருக்கும் பொழுது இன்னொரு புருஷன் இடத்துல பறந்தாலோ பிசாசமாக போகட்டும்னு சபிச்சுட்டாலாம் தன் மனைவிய. பிசாசம் போல இங்கேயும் அங்கேயும் அலையிற இல்லையா, காமத்துக்காக நீ பிசாசமாகவே போக கடவுதுன்னு சபிச்சுட்டார். அந்த கந்தர்வன் சகர சக்கரவர்த்தியினுடைய முன்னாடி ஜென்மாக்கும் முன்னாடி ஜென்மா இது. அந்த கந்தர்வனாக இருக்கக்கூடிய சகரனை பார்த்து சபிச்சார். எப்போ கொடூரமான செயல், எப்போ இவள் இன்னொருத்தனுடைய மனைவியோ, அது தெரிஞ்சும் நீ எப்ப அவளை தடுக்காம இருக்கையோ, இது கொடூரமான செயல். அதனால மிருகங்களுக்குள்ளேயே கொடூரமான செயலை செய்யக்கூடியது சிங்கம் தான். அதனால சிங்கமாக போக கடவுதுன்னு அந்த கந்தர்வனை சபிச்சார். அடுத்த ஜென்மால அவன் ஒரு சிங்கக்குட்டியாக பிறந்தான் சகர சக்கரவர்த்தி. அந்த சாபம் ஏற்பட்டதும் சகரன் அந்த கந்தர்வன் நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிட்டான். சாப விமோச்சனம் வேணும், நான் ஆசைப்பட்டு எதுவும் செய்யல, தெரியாம நடந்துடுத்து இந்த தவறு, இதுக்கு விமோச்சனம் வேணும் அப்படின்னு கேட்டதும் அந்த மகரிஷி சொன்னால், நீ சிங்கமா பிறந்த பொழுதிலும் உனக்கு கன்னிகாதானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த கன்னிகாதானத்தை நீ பண்ணின அப்படின்னு சொன்னா உனக்கு இந்த சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு சொன்னார். உடனே சந்தோஷப்பட்ட அந்த கந்தர்வன் உயிர் பிரிந்து சிங்கக்குட்டியாக அடுத்த ஜென்மால பிறந்தான். அவன் அப்படி இருக்கும் பொழுதிலும் பூர்வ ஜென்ம வாசனை மகர்ஷியினுடைய அனுகிரகத்தினால அவனுக்கு தான் பூர்வ ஜென்மத்துல கந்தர்வனாக இருந்ததும் இந்த மாதிரி சாபம் ஏற்பட்டது எல்லாம் ஞாபகம் இருக்கு. அவன் காட்டில் இருந்துருக்கான், அப்படி இருந்தும் சிங்கமாகவே. அது மட்டும் இல்லாம இவனுக்கு மனுஷ்ய பாஷை பேசினா புரியுமா, சிங்கமா இருந்த பொழுதிலும் இவனால திரும்பி பேசவும் முடியுமா, அந்த மாதிரி ஒரு சக்தி இவனுக்கு இருந்தது ரிஷியினுடைய அனுகிரகத்தினால. இந்த சந்தர்ப்பத்துல என்னாச்சு அப்படின்னு கேட்டா, அங்கேயே கஜதந்தபுரம் அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊர்ல சுதாமான்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜாக்கு அழகான பெண் ஒருவள் பிறந்தாள். மூல நட்சத்திரத்துல பிறந்தாளாம். பொதுவா அரசர்களுக்கு மூல நட்சத்திரத்துல குழந்தை பிறந்ததுன்னா ராஜ்யமே வீணா போயிடும் அப்படின்னு இருக்கு. பொதுவா ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு பலன் உண்டு அப்படின்னு நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த மாதிரி ராஜாவாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு மூல நட்சத்திரத்துல பெண் பிறந்தாள், ராஜ்யத்துக்கு கேடு ஏற்படும் அப்படிங்கிறத மகர்ஷிகள் மூலியமாக தெரிஞ்சுட்ட அந்த சுதாமாங்கிற ராஜா, ஜனங்கள் ராஜ்யத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெண்ணை காட்டுல விட்டுட்டான். சின்ன கை குழந்தை தங்க பொட்டியில வச்சு எப்படி குந்தி கர்ணனை நதியில விட்டாலோ அந்த மாதிரி இவள் காட்டுல விட்டுட்டான். இவன் விட்டுட்டான் அந்த குழந்தைய. சின்ன குழந்தை தங்க பொட்டியில ஜொலிக்கிறது. இதை அந்த சிங்கம் பார்த்துதான், காட்டுல வேட்டையாட வரச்சே அந்த சிங்கம் பார்த்தது. அந்த பெண்ணை பார்த்ததும், யாருமே அங்க மனிதர்கள் இல்லாததை பார்த்ததும் அதுக்கு தோணித்து, ஓஹோ இந்த குழந்தையத்தான் நாம் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க வேண்டியபடி நமக்கு விதி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அன்னிலிருந்து அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் குகையில வச்சு ஜாக்கிரதையா வளர்க்கறதா அந்த சிங்கம். வளர்த்து வளர்த்து நல்ல யுவதியாக ஆனதற்கு அப்புறமாக அந்த காட்டுல வேட்டையாடிண்டு ஒரு தடவை சிம்ஹல தேசத்து ராஜா புஷ்யகேது அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா அவன் வந்தான். அவனிடத்துல இந்த சிங்கம் பேசித்தான், அப்பா தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள் எல்லாத்தையும் சொல்லி, இவள் அழகான ஒரு க்ஷத்ரிய குமாரி, இவளை நீ ஸ்வீகரிக்கணும், இவளை நீ விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இதுவே இருந்து அந்த விவாகத்தை நடத்தி வச்சுதான் அந்த சிங்கம். அந்த கன்னிகாதானத்தினால
அந்த சிம்மத்தினுடைய ஆயுசு முடிஞ்சு அடுத்த ஜென்மால சகர சக்கரவர்த்தியாக இப்பேற்பட்ட சூரிய வம்சத்துல இப்பேற்பட்ட சகல ஐஸ்வர்யங்களோட சகல சம்பத்துடனும் இப்பேற்பட்ட ராஜாதிராஜனாக அவன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி இந்த சரித்திரத்தை சொன்னார். அவனுக்கு எப்போ ஒரு கன்னிகாதானத்தினாலேயே இப்பேற்பட்ட பதவி கிடைச்சதோ அப்ப அவன் நினைச்சானா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா கன்னிகாதானமா பண்ணி தள்ளணும் அப்படின்னு நினைச்சான். உடனே சகர சக்கரவர்த்தி கோரமான தபசு பண்ணா. பரமேஸ்வரனை குறிச்சு தபசு பண்ணி 60,000 பெண்கள் எனக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை மனசுல, அதுதான் சங்கல்பம். அதை நினைச்சுட்டு தபசு பண்ணா. இந்திராதி தேவதைகள் பார்த்தா ஒரு கன்னிகாதானத்துக்கே இவன் சர்வ பூமிக்கும் ராஜாவாக முடியும் அப்படின்னு சொன்னா 60,000 கன்னிகாதானம் பண்ணா இந்திர பதவியை கேட்பானா சந்திர பதவியை கேட்பானான்னு தெரியாது. பயந்தான் இந்திரன். இவன் இந்த கன்னிகாதானம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சான். உடனே அவன் தபசு பண்ணிட்டு வரன் கேட்க போறான் பரமேஸ்வரனிடத்துல. அந்த சந்தர்ப்பத்துல பிள்ளையார போய் பிரார்த்தனை பண்ணானா இந்திரன். பிள்ளையார் அவனுடைய நாக்குல இருந்து 60,000 பெண்கள் வேணும் அப்படின்னு கேட்கிற சந்தர்ப்பத்துல 60,000 பையன்கள் புத்திரர்கள் வேணும் அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு நாக்கு மாறிடுத்து. கும்பகர்ணன் கேட்ட மாதிரி மாறி போச்சு. உடனே அவனுக்கு 60,000 குழந்தைகள் பிறந்தார்கள் அப்படின்னு சொல்லி சரித்திரம். இந்த உபாக்கியானத்தை கவேரருக்கு பிரம்மா சொல்றார். சொல்லி ஒரு கன்னிகாதானத்துக்கே அப்பேற்பட்ட மகத்துவம் உண்டுப்பா. இது வெறும் காமியமாக சொல்லப்பட்டது. கன்னிகாதானம் பண்றச்சே இந்த கன்னிகாதானத்தினால எனக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால அந்த சிம்மம் என்ன ஆசைப்பட்டதுன்னா, இந்த சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதி போய் நல்ல ஒரு கந்தர்வன் போல சௌக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதி எனக்கு கிடைக்கணும், ஒரு பிறவி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணத்தினால அவனுக்கு அது கிடைச்சதே தவிர, கன்னிகாதானத்துல சொல்லும் பொழுது சொல்லுவோம், தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஷ்ச ஏகவிம்சதி குல உத்தாரணத்வாரா நித்திய நிரதிசய நிரந்தர ஆனந்த பிரம்மலோக அவாப்தியர்த்தம் அப்படின்னு சொல்றோம். அப்போ கன்னிகாதானத்தினால இவன் இன்னொரு கந்தர்வனை போல இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அது கிடைச்சதே தவிர, எந்த ஆசையும் இல்லாம எவன் ஒருவன் நிஷ்காமியமாக எந்த ஆசையும் பலனையும் எதிர்பார்க்காம கன்னிகாதானம் பண்றானோ அவன் தன்னுடைய 21 தலைமுறையை கரையேத்தறான் அப்படின்னு கன்னிகாதானம் சொல்றது. அப்பேற்பட்ட இந்த மகிமையை சொல்லி, அதனால ஹே கவேரா, நீயும் இந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னார். இப்பேற்பட்ட சரித்திரத்தை கேட்டும் அதனால அவருக்கு கொடுக்கணும்னு ஆசை வரலையாம் லோபாமுத்ரைய. ஆனா பிரம்மா சொன்னா மீறக்கூடாது, பிரம்மாவனுடைய வாக்க நாம மீறக்கூடாது அப்படின்னு நினைச்ச கவேரர், ஆகட்டும் நான் கன்னிகாதானம் செய்யறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாராம். அதற்கப்புறமா என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இந்த காவேரிக்கு பரமேஸ்வரன் மேல அவ்வளோ பக்தி உண்டாம். லோபாமுத்ரைக்கு பிரம்மபுத்திரியாக இருந்தாலும் பரமேஸ்வரன் இடத்துல அவ்வளோ பக்தி உண்டாம். நித்தியம் அதே கவேர மகர்ஷியினுடைய ஆசிரமத்துல உட்காண்டு தபசு பண்ணிட்டே இருப்பாளாம் பரமேஸ்வரனை குறிச்சு. அவ்வளோ பரமேஸ்வரனுக்கு தபசு பண்ணி பரம பிரியை ஆகிட்டாலாம். பரமேஸ்வரனுக்கு காவேரின்னா அவ்வளோ பிடிச்சு போயிடுத்தான். இந்த தபஸுனால சந்தோஷப்பட்ட பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார் காவேரிக்கு. என்ன சொல்றாள்னு கேட்டா, நீ எங்க இருக்கியோ அங்கெல்லாம் இனிமே நான் எப்பொழுதும் இருப்பேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ண, உன்னோடையே இனிமே இருப்பேன், நித்தியவாசம் பண்ணுவேன்னு காவேரிக்கு வரம் கொடுத்தாராம். அத ஒரு பாடல்ல சொல்றார். பவஸ்யத்வந்தேவி த்ரிதச சரிதோபி பிரியதரா நிகூஹ்யைனாம் வியாஜாத் க்வசிதபி ஜட்டாஜூடகுஹரே யதச்சோலோத்தேசே பிரதிபதமுபாஸ்லிஷ்ய சதிதம் கிரீஷः பிரேம்னானுவ்ரஜதி பவதீமேவ சரசாம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஒரு மகரிஷி சொல்றார், அம்மா காவேரி கங்கைய தலையில வச்சுண்டு கங்காதரன் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் கங்கையை ஏமாத்திட்டார். அவர் உண்மையா அவருக்கு கங்கை இல்ல பிரியமானவள், தலையில வச்சுண்டு கொண்டாடுறார் பரமேஸ்வரன் கங்காதரன் பிரசித்தம். ஆனா உண்மையில அவருக்கு கங்கை மேல அவ்வளோ பிரியம் இல்லமா, உண்மையிலதான் பிரியம் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு கேட்டா, கங்கைய தலையில வச்சுட்டாரே தவிர கங்கா தீரத்துல பெரும்பாலும் பரமேஸ்வரன் வசிக்கல. ஏதோ காசி முதலிய 1-2 க்ஷேத்திரங்கள் தான் இருக்கே தவிர. ஆனா இந்த காவேரி எப்படி இருக்குன்னு கேட்டா, சஹ்யத்துல உண்டாகிறது. இந்த சக்கிகிரியிலிருந்து ஆரம்பிச்சு
பூம்புகார் பட்டினம் வரைக்கும் காவேரி எவ்வளவு ஊர்ல பிரவகிக்கிறதோ அத்தனை ஊர்லயும் ஒரு சிவனுடைய திவ்ய தேசம், ஒரு திவ்ய கஷேத்திரம், பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கு. சிவனுடைய கோவில் இல்லாத ஒரு ஊரை தாண்டவே முடியாது காவேரி கரையில. அப்படி எங்கு பார்த்தாலும் காவேரியோடையே உட்கார்ந்துருக்கார். அதனால தலையில வச்சுக்கிற மாதிரி கங்கையை வச்சு தலைக்குள்ளேயே வச்சு அமுக்கிட்டு உன்னோடையே எங்க பார்த்தாலும் வாசம் பண்ணிட்டு இருக்காருமா அப்படின்னு ஒரு பாட்டு, அழகான பாடல். அத இந்த இடத்துல பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றச்சே சொல்றார், இனி நீ எங்க இருந்தாலும் உன்னோடையே நான் இருப்பேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணாராம் பரமேஸ்வரன் காவேரி தேவிக்கு. அதற்கப்புறமாக இப்படி இருந்துட்டு இருக்க இந்த சந்தர்ப்பத்துல தான் அகஸ்தியர் இந்த சஹ்ய பர்வதத்துக்கு வரார். சஹ்யகிரின்னு சொல்லக்கூடிய இந்த தென்னாட்டுக்கு வராராம். வரச்சே அங்க இன்னைக்கும் பகமண்டலம் அப்படின்னு ஒரு பிரதேசம் இருக்கு. மங்களூர் கிட்ட பகமண்டலா அப்படின்னு ஒரு ஊர் இன்னைக்கும் இருக்கு. அதற்கு தான் இதற்கு முன்னாடி புராண காலத்துல ஸ்கந்தவனம் அப்படின்னு பெயர். முருகர் அங்கதான் இருந்தாராம். அந்த ஸ்கந்தவனத்துல அகஸ்தியர் முருகனை சந்திக்கிறார். அகஸ்தியரும் முருகரும் ஒத்தருக்கொத்தர் பேசிண்டாருங்கிற இடத்துல அந்த ஸ்கந்தவனத்துலதான் ஸ்காந்த புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புராணம் இயற்றப்பட்டது. அப்படி முருகரிடத்துல அனுகிரகம் பெற்றுக்கொண்டு முருகனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே இருந்து இவர் இந்த மலைக்கு வந்தார் அப்படின்னு சரித்திரம். அகஸ்தியர் அங்கேருந்து வந்தா அழகான ஆசிரமம், கவேரருடைய ஆசிரமம் பிரசன்னமா இருக்கு. கவேரருடைய ஆசிரமம் எவ்வளவு சாநித்தியமா இருக்கு அப்படின்னு கேட்டா, சிங்கம், மான், முயல் முதலிய மிருகங்களை நக்கிண்டு தடவி குட்டுண்டு உட்காந்துருக்கான் அந்த ஆசிரமத்துல. கீரி புள்ளைக்கு பாம்பு கொடை பிடிச்சுட்டு இருக்கான், வெயில்ல அது வாடக்கூடாது அப்படின்னு. பிரகிருத்தியாகவே ஒரு ஜந்துவும் இன்னொரு ஜந்துவும் எது பரஸ்பரம் விரோதியா இருக்குமோ அதெல்லாம் கூட அவ்வளோ பாசமா இருக்கான் அந்த ஆசிரமத்துல. இப்பேற்பட்ட சாநித்தியம் இந்த ஆசிரமத்துக்கு எங்கேந்து வந்தது அப்படி? இங்க யாருக்குமே ஹிம்சை அப்படிங்கிற புத்தியே வரமாட்டேங்கிறது, மிருகங்கள் கூட சாத்விகமா இருக்கே அப்படின்னு நினைச்சு அங்க பார்த்தா அழகான பெண் தீர்க்கமான ஆழ்ந்த சமாதியில இருந்துட்டு தபசு பண்ணிட்டு இருக்காளாம். காவேரி தேவி அந்த கவேர ஆசிரமத்துல உட்காந்து தபசு பண்ணிட்டு இருக்கா. தபசு பண்ணிட்டு இருக்கிற காவேரி தேவிய பார்த்ததும் ரொம்ப பிடிச்சு போயிடுத்து அகஸ்தியருக்கு. உடனே கவேரர் எதிர்பார்த்துன்னு இருக்கார். இப்பேற்பட்ட காவேரிய பிரம்மா கன்னிகாதானம் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். யாருக்கு கன்னிகாதானம் பண்றதுன்னு எதிர்பார்த்துன்னு இருக்க அகஸ்தியர் அங்கேருந்து அந்த பெண்ணை பார்த்ததும் டைரக்டா அவள் தபச கலைக்கலையாம். பக்கத்திலேயே கவேரர் உட்கார்ந்துருக்கார். கவேர இடத்துல வந்ததும் கவேரர் அதிதி சத்காரம் பண்ணார் அகஸ்தியருக்கு. உடனே அகஸ்தியர் கவேரரை பார்த்து சொன்னார், எனக்கு உங்களுடைய தபசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அழகான இந்த குணவதியான இந்த பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கள் அப்படின்னு தானே கேட்டாலாம். உடனே இதற்காகவே காத்துட்டு இருந்த கன்னிகாதானம் எப்ப பண்ணணும் அப்படின்னு, ஏன்னா பிரம்மா சொன்ன வாக்கு அதை நிறைவேற்றி ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கவேரருக்கு அகஸ்தியர் இந்த மாதிரி கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாச்சான். உடனே பிரம்மாவை மனசுல நினைச்சுண்டார் கவேரர். உடனே பிரம்மா இந்திராதி தேவதைகளோட அந்த ஆசிரமத்துல பிரத்யக்ஷமானார். எல்லாருமா சேர்ந்துட்டு பிரம்மாவனுடைய தலைமையில, ஏன்னா அவ்வளோ செல்ல பெண், எவ்வளோ விரகம் இருக்கும் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறச்சே, எவ்வளோ அவளை விட்டு பிரியறதுக்கு எவ்வளோ துக்கம் இருக்கும். பிரம்மா கண்ணீர் விட்டுண்டு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறாளாம் காவேரி தேவிய அகஸ்தியருக்கு. லோபாமுத்ரா அல்லது காவேரி, நாம எங்க சப்தரிஷி பூஜைகள், நாம ரிஷி பஞ்சமி முதலிய விரதங்கள் எல்லாம் பார்த்தோம்னா லோபாமுத்ரா அகஸ்தியர் அப்படின்னு இருக்கும். லோபாமுத்ரா வேற, காவேரி வேற இல்ல. லோபாமுத்ரா பிரம்மபுத்திரியா இருக்கும் பொழுது லோபாமுத்ராங்கிற பெயர். கவேரருக்கு எப்ப கொடுக்கப்பட்டாலோ அப்ப காவேரி ஆனால், அதனால காவேரி அல்லது லோபாமுத்ரா எப்படி சொன்னாலும் ஒரே தேவி தான். அந்த லோபாமுத்ரா தேவிய அகஸ்தியருக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு ஆச்சரியமான அகஸ்தியருடையும் காவேரியுடைய விவாகத்தையும் சொன்னார். இப்படி இவா ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகளாக ஆனதற்கு அப்புறமாக அகஸ்தியர் தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டார். இந்த விவாகம் ஆனதுமே தர்ம காரியங்கள் பண்ணணும். பொதுவா எதற்காக கல்யாணம் அப்படின்னு கேட்டா, சங்கல்பத்திலேயே அந்த கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பையன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றான், ஆவாபியாம் கர்மாணி கர்த்தவியானி பிரஜாஷ்ட உத்பாதயித்தவ்யாக. ரெண்டு பேரும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணுவா. எதற்காக கல்யாணம்னு கேட்டா, தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம், குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம். ஆனா அதற்கு கூட ப்ரையாரிட்டி செகண்டரி தான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு கேட்டா தர்ம,
அப்படின்னு சொல்றார். தர்மத்திற்காக ஒரு பிரம்மச்சாரியால பெரிய பெரிய தர்மங்கள், யாக யஜ்யங்களோ அல்லது பெரிய அன்னதானமோ, ஏன்னா பிரம்மச்சாரியே குருகுலவாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவன், அவனால அன்னதானம் முதலியவைகள் பண்ண முடியாது. இந்த மாதிரி எந்த தர்மம் எடுத்துட்டாலும் எவன் கிரகஸ்தனோ அவனாலதான் பண்ண முடியும். அதனால தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுக்காகத்தான் கல்யாணம். அதற்கப்புறமாக பிரஜைகளை ஏற்படுத்தி கொள்வதற்காக, அந்த பிரஜைகளையும் தர்மப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தர்ம பிரஜா சம்பத்தியர்த்தம் அப்படின்னு. அதனால குழந்தைகள் அப்படிங்கிறத காட்டிலும் தர்மத்துக்கு முக்கியம் இருக்கிறதுனால கல்யாணம் ஆன உடனேவே தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பிட்டார். ஒவ்வொரு க்ஷேத்திரங்களா தீர்த்த யாத்திரை பண்ணிட்டே வந்துட்டு இருக்கார் அகஸ்தியர். திரும்பி இந்த சஹ்யகிரிக்கு வந்தார். சஹ்யகிரிக்கு வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல கவேரருக்கு அந்திம காலம் வந்துடுத்தான். கவேரர் கடைசி காலம். காவேரி தேவி போய் கண்ணீர் விட்டு கவேரருக்கு அனுகிரகம் பண்றாள். என்னதான் குழந்தை புத்ரி அப்படின்னாலுமே சாக்ஷாத் ஈஸ்வரி ஆச்சே. அதனால தன்னுடைய திவ்ய சக்தியான தேவி சொன்னாலாம், மோட்சம் உனக்கு புனர்ஜன்ம இல்லாத பகவத் பதம் கிடைக்கும்னு அனுகிரகம் பண்றார். இங்க புராணம் சொல்றது தேவியினுடைய அனுகிரகம் கூட இங்க காரணம் இல்லையா, கன்னிகாதானம் பண்ணி கொடுத்ததுனாலேயே. சாமானிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலே மோட்சம்னு நமக்கு சொல்றது. கன்னிகாதானம் பண்ணதனுடைய பலனாக சாட்சாத்து தேவதா ஸ்வரூபிணியா இருக்கக்கூடிய காவேரியை கன்னிகாதானம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கேட்கணுமா, அந்த கவேரர் காவேரி தேவியினுடைய சந்நிதியிலேயே முக்தி அடைஞ்சார் அப்படிங்கிற சரித்திரத்தை சொன்னார். அதற்கப்புறமாக இந்த லோபாமுத்ரையோட அதே ஆசிரமத்திலேயே அகஸ்தியர் இருந்துட்டு அதே சஹ்ய பர்வதத்திலேயே கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டு வரார். இருந்துட்டு இருக்க அகஸ்தியருக்கு பல க்ஷேத்திர யாத்திரைகள் போனோம்னு ஆசை. இருந்தாலும் இதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு இங்க அப்பா இருந்தார், மாமனார் கவேரர் இருந்தார். இது இப்ப அவருக்கு மோட்சம் ஏற்பட்டதுனால ஆசிரமம் வெறும இருக்கக்கூடாது, பூட்டியோ விளக்கேத்தாமல் தேவதைகளுடைய பூஜை நடக்காம பூட்டியே இருக்கக்கூடாது ரொம்ப நாளைக்கு. அகஸ்தியருக்கோ தபசு பண்ணணும்னு ஆசை. அதனால அகஸ்தியர் என்ன நினைச்சார் அப்படின்னு கேட்டா, இந்த லோபாமுத்ரைய காவேரிய 2 ரூபமா பிரிச்சுடுவோம். என்ன அப்படின்னு கேட்டா, தன்னோட தபசு பண்றதுக்கும் தீர்த்த யாத்திரை பண்றதுக்கும் பத்னி வேணும், அதே சந்தர்ப்பத்துல இந்த ஆசிரமத்தை பார்த்துக்கிறதுக்கும் ஒருவள் வேணும் அப்படின்னு நினைச்ச அகஸ்தியர் தன்னுடைய திவ்ய தபசக்தினால என்ன பண்ணார்னு கேட்டா, லோபாமுத்ரையாக இருக்கக்கூடிய காவேரிய 2 ரூபமாக மாத்தினார் அப்படின்னு சொல்றார். 2 ரூபமா மாத்துறது அப்படின்னா என்ன கேட்டா, அவதாரம் அப்படின்னு அர்த்தம். எப்படி பகவான் ஸ்ரீயஸ்பதியான பகவான் மத்ய கூர்மாதி அவதாரங்கள் எடுக்கிறாரோ, எப்போ சில சந்தர்ப்பத்துல துகாராம் முதலிய சரித்திரங்கள்ல கழுதையாக கூட வந்தார் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி எந்த ரூபம் ஸ்வேச்சா ரூபம் என்னென்ன ரூபமாக மாறணும்னு நினைக்கிறாளோ அந்த ரூபத்துல மாறக்கூடியவர்கள் தேவதைகள். அப்படி இருக்க தேவதைகள்னு இல்லை, நமக்கே அந்த சக்தி உண்டு, மனிதர்களுக்கே அந்த சக்தி உண்டு. எப்போ அப்படின்னு கேட்டா, நாம தூங்கும் பொழுது ஆழ்ந்த தூக்கத்துல நமக்கு சொப்பனம் ஏற்படுறது. அந்த சொப்பனத்துல நாம பல காட்சிகளை காண்றோம். நிறைய பெரிய ஊர், அதுல நிறைய மக்கள், நிறைய வீடுகள், கோவில்கள், மரங்கள், நதிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம் கனவுல. அந்த கனவுல உண்மையில அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே நிஜம் கிடையாது. இந்த ஆள் இங்க படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான், ஆனா அங்க பார்க்கக்கூடிய பெரிய கோவில்களோ, அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களோ, அங்க இருக்கக்கூடிய மூர்த்தியோ, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய நதியோ, அங்க இருக்கக்கூடிய மரங்களோ இலைகளோ, இது எல்லாமே இவன் தான். இவனை காட்டிலும் அங்க வேற ஒண்ணு கிடையவே கிடையாது. இவன் மனசுல கனவு காணும் பொழுது இவன் எதை பார்க்கறான் அப்படின்னு கேட்டா, நாம நினைச்சு பார்க்கற மாதிரி கிடையாது. உண்மையா நாம முழிச்சுன்னு இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த, ஒரு நதியை நினைச்சு பார்த்தோம், அந்த நதியில முதல்ல இருக்கிற மாதிரி நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு பயம் வராது, அது வெறும் எண்ணம். ஆனா தூக்கத்துல இவன் கனவுல காணும் பொழுது இவன் குளிக்கும் போது முதல்ல காலை பிடிச்சிடுத்து அப்படின்னு ஆயிடுத்து அப்படின்னா திடுக்கிட்டு எழுந்துக்கிறான். எழுந்து 5 நிமிஷம் ஆறுது, அந்த பயம் இவனுக்கு போறதுக்கு பெருமூச்சு விடுறான். அப்போ இது நாம முழிச்சுன்னு இருக்கிறச்சே நினைச்சு பார்க்கற மாதிரி காட்சி இல்லை, ரியலிஸ்டிக்கா இவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம். அங்க முதலையா இருந்தது யாரு, தண்ணியா இருந்தது யார், அந்த முதலையா இருந்து உன்னை பிடிச்சது யார், முழிச்சுன்னு இருக்கிறச்சே வேணா உனக்கு நேரம் ஒரு முதல தெரியறது. ஆனா சொப்பனத்துல இந்த மாதிரி தெரியக்கூடியது, அல்லது சொப்பனத்துல நீ யார்கிட்டயா அடி வாங்கினாலோ இந்த மாதிரி ஒன்னு அடிக்கக்கூடியவர் யார், அந்த வலியை நீ எப்படி அனுபவிக்கிற அப்படின்னு பார்த்தா அதற்கு உபனிஷத் சொல்றது,
இது எல்லாமே நீதான், உன் மனசை காட்டிலும் அங்க வேற இல்ல, உண்மையாகவே அத்தனை ரூபம் மனசே எடுத்துண்டு அத்தனை எமோஷன்ஸையும் இவனுக்கு கொடுத்து திரும்பியும் அதெல்லாம் மறையிறது அப்படிங்கிறத சொல்றார். பிரத்யக்ஷமா எவனுமே சொப்பனம் பார்க்கும் பொழுது அதை பொய் அப்படின்னு ஒத்துக்கவே மாட்டான். பொய் அப்படின்னு அவன் ஒத்துட்டான்னா அவன் சொப்பனம் பார்க்கலைன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, பயமோ சந்தோஷமோ இல்ல பெரிய பல நாள் குழந்தையே இல்ல, குழந்தை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கனவுல குழந்தை பிறக்கிற மாதிரி கனவு வந்ததுன்னா உண்மையாவே குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அவ்வளவு சந்தோஷத்தை உணர்றாளே, அப்ப எப்படி அதை பொய்ன்னு சொல்ல முடியும்? அப்போ மனசே நமக்கே தினந்தோறும் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய சக்தி என்னவா நினைக்கிறோமோ அத்தனை ரூபமாகவும் நாம எடுத்துண்டு அது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஒரு ராஜாவா இருந்து பஞ்சபக்ஷ பரமாண்ணத்தை சாப்பிட்டா மாதிரி ஒருத்தன் கனவுல அனுபவிச்சான்னு சொன்னா அவ்வளவு சுகத்தையும் அவன் அனுபவிக்கிறான். அதே மாதிரிதான் ஒரு பயம் பார்த்தான்னா அந்த பயத்தை உணர்றான் இவன். அப்போ நமக்கே இந்த சக்தி இருக்கும் பொழுது தேவதைகளை கேட்கணுமா? தேவதைகளுக்கு நம்மளை காட்டிலும் அதிகமான சக்தி என்னன்னு கேட்டா, முழிச்சுட்டு இருக்கும் பொழுதே அவ என்ன நினைச்சாலும் அந்த ரூபத்தை அவ எடுத்துக்கக்கூடியவர்கள். அப்படி இருக்க அகஸ்தியர் சொன்னார், அம்மா இந்த ஆசிரமத்திலையும் ஒருவள் இருக்கணும், வரவாளெல்லாம் அதிதி சத்காரம், யாராவது இங்க வந்து ஆசிரமம் காலியா இருக்கு அப்படியே திரும்பி போயிட்டான்னு இருக்கக்கூடாது, அதிதிகளாக கிரகத்துக்கு வரக்கூடியவர்களை சத்காரம் பண்றதுக்கு கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இங்க இருக்கணும். அதே சந்தர்ப்பம் தீர்த்த யாத்திரை பண்றதுக்கு தபசு பண்றதுக்கு என் கூடயும் ஒருத்தர் இருக்கணும். அதனால நீ என்ன பண்ணு அப்படின்னா 2 ரூபம் எடுத்துன்று, ஒன்னு 2 ரூபம் எடுத்துக்கோன்னா ஒரு லோபாமுத்ரா இன்னொரு லோபாமுத்ரா, அப்படி இல்லை. ஏன் சொல்றான்னு கேட்டா, உன்னை போல அழகி இந்த உலகத்திலேயே கிடையாது. உன்னை இந்த ஆசிரமத்துக்கு வரவன் போறவன்லாம் பார்த்தான் அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு உச்சிதமா இருக்காது. அதனால நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, யாராவது வந்தா சட்டுன்னு தோன்றணும், அவளுக்கு உபச்சாரம் பண்ணணும், திரும்பி மறைஞ்சிடணும். பின்ன எப்படி இருக்கணும்னு கேட்டா, இங்க என்னுடைய கமண்டலுவை வச்சுட்டு போறேன், இந்த கமண்டலுக்குள்ள நீ தீர்த்தமாகவே இருக்கணும். தீர்த்தமா இருந்தேன்னா நீ இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. தப்பான எண்ணத்துல யாராவது புகுந்தா நீ கண்ணில் படமாட்ட. யாரெல்லாம் நம்மளை நாடி வராளோ அவளுக்கு நீ உபச்சாரம் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நீ ஜலமாக மாறணும். அதே சந்தர்ப்பத்துல நீ என்னோட லோபாமுத்திரையாகவும் வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி லோபாமுத்திரைய அழைச்சுண்டு தீர்த்த யாத்திரைக்கு அகஸ்தியர் கிளம்பினாராம். கவேரருக்கு அப்புறம் இங்க காவேரி தீர்த்த ரூபத்திலேயே அந்த கமண்டலுல இருந்துட்டு யாராவது வந்தா உபச்சாரம் பண்ணணும்னு அந்த கிரகத்துல எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பம். இதே மாதிரி இருக்க தீர்த்த யாத்திரைகள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார் அகஸ்தியர். வந்ததற்கு அப்புறமாகவும் தன் கமண்டலூல அனுஷ்டானத்துக்கு இப்பேற்பட்ட காவேரி கிடைச்சிருக்கும் பொழுது திரும்பியும் வந்து இவளை 2 பேரும் ஒன்னாயிடலாம் அப்படின்னு சொல்ல மனசே வரலையாம். லோபாமுத்திரையா இருக்கா, காவேரி தீர்த்த வடிவத்துல இருக்கும் பொழுது இதை நாம உபயோகப்படுத்திக்கலாமே அனுஷ்டானத்துக்கு அப்படின்னு நினைச்ச அகஸ்தியர் விடுறதே இல்லை வெளியில. காவேரி தீர்த்தமாகவே வச்சுண்டு இப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கார். அனுஷ்டானம் பண்ணிண்டே அந்த மலையிலேயே பல இடங்களை சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பாராம். எங்க பார்த்தாலும் ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அவருக்கு க்ஷேத்ராட்டனம் பண்றது ரொம்ப பிடிக்கும். லோபாமுத்திரை ஏசிண்டு அந்த கமண்டல எடுத்துன்னு இப்படி பண்ணிட்டே இருக்கார். இருக்கும் பொழுது ரொம்ப கோரமான கோடை காலம், வெயில், எல்லா மரமும் பட்டு போய் கிடக்கு, எங்கேயுமே நிழலே இல்லை. அவர் வந்து குளத்துல ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிண்டியை எங்கேயாவது வச்சுட்டு போகணும். ஏன்னா சாதாரண கிண்டி இல்லை, உள்ள மனைவி இருக்கா, அதனால ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையா வச்சுட்டு இருக்காராம். அந்த கிண்டியை எங்கேயாவது வச்சுட்டு போனோம். வச்சுட்டு போனா வெயில்ல வைக்க மனசு வரல, நிழல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கார் இந்த அகஸ்தியர். அப்போ மகாலட்சுமி வந்து என்னைக்கு இந்த கவேரனிடத்துல கொடுக்கப்பட்டாலோ லோபாமுத்ரா, அன்னியிலிருந்து புடுங்கிண்டே இருக்கலாம் பர்த்தாவை, என்னையும் கூட்டின்னு போங்கோ, நம்மளும் சஹ்யாத்ரிக்கே போயிடலாம், நான் அவளோட இருக்கணும்னு கேட்டுட்டே இருக்கலாம். அதற்கு காலம் வரும், பொறுன்னு சொல்லிட்டே இருக்கலாம். இது அந்த ஒரு நிர்பந்தம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சான் பகவானுக்கு. எப்படியாவது இப்ப நான் காவேரியோட சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு நிர்பந்தப்படுத்தினதும் இப்போ அதற்கான காலம் அப்படின்னு நினைச்சுண்ட பகவான் அங்கேருந்து வரார். விஷ்ணு வந்து இந்த சஹ்ய பர்வதத்துல பிரம்மகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையில நிழல் தேடின்னு இருக்காரு இல்லையா அகஸ்தியர். இவர் என்ன பண்ணார் அப்படின்னதும் பகவான் அங்க வந்து ஒரு நெல்லி மரமாக நின்னாராம். நெல்லி மரம், இவ்வளோ பட்டு போன காடு, அகஸ்தியருக்கு திடீர்னு கண்ணில் படுறது பச்சை பசேன்னு அழகான நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு நெல்லிக்காய் மரம்.
அதை பார்த்ததும் சந்தோஷப்பட்டு அப்பா ஒரு நிழல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தடியில் அந்த கிண்டியை வச்சார். வச்சுட்டு நேர குளிக்க கிளம்பிட்டார். லோபாமுத்ராயோட, காவேரியாக இருக்கக்கூடியவளை தன் மனைவியை வச்சுட்டு லோபாமுத்ரையோட கிளம்பினார். கிளம்பினதும் அந்த மரத்தின் அடியில காவேரி இருக்காள். உடனே பகவான், காவேரி இப்படியே இருந்தா லக்ஷ்மியோட சேர முடியாதே, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா இதற்கு இன்னொரு காரணமும் சொல்றார். காவேரி எப்போ இந்த பர்வதத்துக்கு வந்தாலோ அப்பையிலிருந்தே ஸ்ரீதேவியும் அகஸ்தியர் இங்க எப்ப லோபாமுத்ரைய ஜலமாக மாத்தினாரோ அப்பயே ஸ்ரீதேவி நானும் அந்த ஜலத்துல போய் சேர்ந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பகவானிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு கனகா அப்படின்னு சொல்லக்கூடிய கபிலான்னு சொல்லக்கூடிய நதியாக பரசுராம கஷேத்திரமான இதற்கு வந்துட்டாலாம். இன்னைக்கு வயநாடுன்னு சொல்றோமே, கேரளத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலம், அங்க உற்பத்தி ஆறுது கபிலான்னு சொல்லக்கூடிய நதி. அந்த கபிலா நதியாக ஸ்ரீதேவி வந்துட்டாலாம். எப்போ காவேரி ஜலமானாலோ இப்படி காத்துன்னு இருக்கா. அப்போ பகவானுக்கு தெரியறது, இந்த காவேரி இது கிண்டிக்குள்ளேயே இருந்தான்னா எப்ப கபிலாவோட போய் சேர்றது? ஸ்ரீதேவியோ கேட்டுட்டே இருக்கா காவேரியோட சேரணும்னு. அப்போ பகவான் என்ன பண்ணாருன்னு கேட்டா பிள்ளையார மனசுல ஸ்மரிச்சார். உடனே பிள்ளையார் வந்ததும், உங்களை பார்த்தாதான் எந்த மகரிஷிக்கும் சபிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராதான். பிள்ளையார பார்த்தாலே எல்லாருக்கும் குதூகலம் ஆயிடுமா. இது இங்கே இல்ல, பல சரித்திரங்கள்ல காசி கஷேத்திரத்தை, காசி மகாத்மியத்தை சொல்லும் பொழுது காசியில ராஜா ரொம்ப இன்னைக்குமே பார்த்தா காசியினுடைய பாப்புலேஷனுக்கு அங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு இடம் போறவே போறாது. குறுகலாக இருக்கக்கூடிய சந்துகள், ரொம்ப அடங்கி இருக்கக்கூடிய வீடுகள் விஸ்தாரமா அங்க இருக்கு. தெரு வீதின்னே இருக்காது, ரொம்ப குறுகிய ஸ்தலங்கள். அதனால ராஜா நினைச்சான், காசி ராஜா இந்த எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அதற்கு இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் எல்லாரையும் அந்த பக்கம் வியாச காசின்னு சொல்லக்கூடிய கங்கைக்கு அக்கறையில கொஞ்ச நாளைக்கு இவாளை தங்க வச்சுட்டோம்னு சொன்னா இதை காசியை ஃபுல்லா நம்ம அழகா ஒரு ஸ்ட்ரீட்லாம் கொடுத்து அழகான வீதியா பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இத அமைக்கலாம் அப்படின்னு நினைச்ச ராஜா நேர பிராமணர்கள் இடத்துல போய் சொன்னா, நீங்க இங்க கொஞ்ச நாளுக்கு அனுஷ்டானம் பண்ணாம அக்கறையில இருங்கோன்னு சொன்னா, எங்களை கலப்பறதுக்கு நீ யாரு? நீ இன்னொரு தடவை எங்கள்கிட்ட இப்படி சொன்னேன்னா சபிச்சிருவோம் அப்படின்னா. உடனே ராஜா கண்ணீர் விட்டுண்டு பிள்ளையார்ட்ட போய் பிரார்த்தனை பண்ணா. பிரார்த்தனை பண்ணதும் அவள்லாம், வையரா என்ன, நான் நாட்டுக்கு நல்லது நடக்கணும்னு தானே சொல்றேன், அவளுக்கும் ரொம்ப நன்னா இருக்கும் தங்கறதுக்கு இடங்கிறதுக்காக தானே சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறா, அவ சபிச்சிருவாளோ பயமா இருக்குன்னு போய் பிள்ளையார்ட்ட சொன்னார். பிள்ளையார் அவனுக்கு சொப்பனத்துல அன்னைக்கு ராத்திரி கவலைப்படாதப்பா, நாளைக்கு நீ உன் வேலையை பண்ணலாம், நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கொடு, நாளைக்கு சாயங்காலமே நீ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பிள்ளையார் சொன்னாராம். சொன்னா என்னாச்சுன்னா, காலமே சூரியோதயத்துக்கு முன்னாடி அழகான ஒரு மாயாஜாலக்காரன் வந்துட்டான். அங்க சம்ஸ்கிருதத்துல துண்டனம் அப்படின்னு சொன்னா மேஜிக் அப்படின்னு அர்த்தம். இவாள அக்கறைக்கு மாத்திரத்துக்காகத்தான் துண்டி விநாயகர் வந்தார். அந்த பிள்ளையார் துண்டி விநாயகர்னு நீ காசியில பாக்குறோமே, துண்டின்னு சொன்னா மெஜிஷியன் அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அந்த பிள்ளையார் சூரியோதயத்துக்கு முன்னாடி இவாள்லாம் கங்கையில குளிக்க போலான்னு போனா, கங்கை கரையில ஒருத்தன் உட்காந்து துண்டை விரிச்சுண்டு என்னமோ மாயாஜாலம் பண்றான், எல்லாரும் காசு போட்டு போயின்னு இருக்க. அதை பார்த்தாலோ இல்லையோ மோகிச்சு போய் நின்ட்டாராம் அத்தனை பேரும். ரிஷிகள்லாம் நின்னதும் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, சாயங்காலம் அஸ்தமன பரியந்தம் அப்படியே நின்றுட்டா. குளிக்கவே இல்லை, சந்தியாவந்தனம் இல்லை, ஒண்ணும் இல்லை, யாருக்கும் ஒரு அனுஷ்டானமும் இல்லை. உடனே அங்கேருந்து ராஜா வந்தான், பேரி கோஷத்தோட வந்தா. இவாள்கள்லாம் அப்பதான் அஸ்தமிச்சே போச்சுங்கிறதே தெரிஞ்சுதான். அப்படி அந்த மேஜிக்ல இவாள்லாம் மூழ்கி போயிட்டா. அங்கேருந்து ராஜா வந்ததும் படையோட வந்தான். எல்லாரும் கிளம்புங்கள் அப்படின்னா சட்டுன்னு இந்த மெஜிஷியன் மறைஞ்சு போயிட்டான். அவள்லாம் எங்க வந்த, தொலைச்சிருவேன் அப்படின்னா, சுவாமி இனிமே உங்க வாக்கு ஒண்ணுமே பலிக்காது, உங்களுடைய அனுஷ்டானம் விட்டு போச்சு, உங்களுக்கு தபசுங்கிறது போச்சு, அதனால எதுவுமே பலிக்காது, இடத்த காலி பண்ணுங்கன்னு பலவந்தமா அத்தனை பேரையும் தள்ளிட்டு, அன்னைக்கு இதை விட மோசமா இருந்துதான், ஓரளவுக்கு அவன் தெருகள் எல்லாம் பண்ணினான் அப்படின்னு சரித்திரம். அப்போ பிள்ளையார யாருமே சபிக்கிறது இல்லை. எந்த ஒரு இவ்வளவு பார்த்தாலும் இதே மாதிரி எத்தனை சரித்திரங்கள் கேட்கிறோம். எத்தனை ரம்ப ஊர்வசி வந்தா அவளிடத்துல தபசு பங்கமானாலும் சபிச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பா மகர்ஷிகள். ஆனா இங்க இவா தபோபங்கம் பண்ணாலும் அவருடைய ரூபம் இவர்களை
இந்த மாதிரி சபிக்கணுங்கிற எண்ணமே ஏற்படாதான் பிள்ளையாரை பார்த்தா. அதனால பிள்ளையார் இடத்துல பெருமாள் இங்க பகவான் நினைச்சதும் பிள்ளையார் அங்கேருந்து காக்கா ரூபம் எடுத்துட்டு வந்தார். எடுத்துட்டு நேரம் அங்கேருந்து பறந்து வந்து என்ன ரொம்ப கோடை காலமா எங்கேயுமே ஜலம் கிடைக்காம இந்த கிண்டியில ஜலம் இருக்கிறத பார்த்ததாகவும் அந்த கிண்டியில ஜலம் குடிக்கிறேங்கிற வியாஜத்துல வேகமா குடிக்கிறச்சு சடால்னு அது கொட்டினா மாதிரியும் அகஸ்தியருக்கு காட்சி. அவர் தூரத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த காட்சியை பார்த்தாரோ இல்லையோ காக்கா பறந்தே போச்சு. அன்னியிலிருந்து கிண்டியில இருந்தக்கூடிய ஜலம் காக்காவினால் விஸ்தரிக்கப்பட்டதனால் காக்க விரி அப்படிங்கக்கூடிய பெயர் காவிரி அப்படின்னு ஆயிடுத்து. தமிழ்ல காவிரின்னு பெயர், சம்ஸ்கிருதத்துல தான் காவேரி. சம்ஸ்கிருதத்துல சொன்னோம் கவேர கன்யா அப்படிங்கிறதுனால காவேரின்னு சொன்னோம். தமிழ்ல காவிரி எங்க பார்த்தாலும் தமிழ் பாடல்கள்ல காவேரின்னு வராது, காவிரி அப்படின்னு தான் வரும். ஏன் அப்படின்னா தமிழ் புலவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் காகத்தினால் விஸ்தரிக்கப்பட்டதனால் விரிவாக்கப்பட்டதனால் அதற்கு காக்கவிரி அப்படிங்கிற பெயர் காவிரி ஆச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி பிரவாகிக்க ஆரம்பிச்சால் இதை பார்த்தாரோ இல்லையோ ரொம்ப துக்கம் வந்துடுத்து. இப்படி நாம வந்து அசால்ட்டா இருந்துட்டோமே, இப்படி கை விட்டுட்டோமே தன் மனைவிய அப்படின்னு நினைச்சார் அகஸ்தியர். இருந்தாலும் ஞான திருஷ்டியில பார்த்தார் இதெல்லாம் யாருடைய வேலை அப்படிங்கிறது தெரிஞ்சின்றது. அங்க அப்படியே நெல்லி மரமா இருக்கக்கூடிய பகவானை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணார். நமஸ்காரம் பண்ணி இன்று முதல் இந்த காவேரி எனப்படக்கூடும் இந்த தீர்த்தம் ஆமலக தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் உண்டு. இன்னைக்கும் வந்து பல புராணங்கள்ல ஆமலக தீர்த்தம் ஆமலக தீர்த்தம் அதாவது நெல்லிக்காய் தீர்த்தம்னு அர்த்தம். ஆமலக தீர்த்தம்னாக்க பல ஸ்லோகங்கள்ல ததா தட்சிண கங்கேதி சஹ்யாமலக சம்பவா காவேரி திவ்ய தேவேதி சர்வதீர்த்தமயேதி ச அன்னிலிருந்து சஹ்யாமலக தீர்த்தம் அப்படின்னு காவேரிக்கு பெயர் வந்ததுன்னு சொல்றார். சஹ்யம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மகிரியில உண்டான ஆமலகம்னு சொல்லக்கூடிய நெல்லி மரத்தின் அடியிலிருந்து தோன்ற ஆரம்பிச்சதுனால் அதற்கு சஹ்யாமலக தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் வந்துதான். சந்தோஷப்பட்டார். எனக்கு மட்டும் சந்தியாவந்தனத்துக்கு உபயோகப்பட்டு இந்த புண்ணிய தீர்த்தம் இனிமே சர்வ ஜகத்துக்கும் உபயோகப்படும் அப்படிங்கிறத நினைச்சு என்னதான் தன் பிரியைய பிரிஞ்சாலும் உலகத்துக்கே இது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டு தானே மங்களாசாசனம் பண்ணாலாம். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டா அகம்ச வைகானச வாலகில்யை அந்நே முனீந்திரை சனகாதிபிஷ்ட சர்வத்திர புண்ணியதட்டே வசாமி ஸ்ரீபார்வதீநாத முகை சுரைஷ்ட ஸ்ரீரங்க சந்நிதௌ சாப்பி ஜம்புநாதஸ்ய பார்ஸ்வகே. இப்படி அடிக்கின்றே போறார். இன்னிலிருந்து நீ எங்கெங்கெல்லாம் போக போறையோ எல்லா இடத்துலையும் நானே வந்து உனக்காக எல்லா இடத்துலையும் கோவில்களை பிரதிஷ்டை பண்ணி எல்லா கட்டத்திலையும் நானே வந்து ஸ்நானம் பண்றேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணால் உன்னோடையே எனக்கு பிடிச்சதே தீர்த்த யாத்திரை போறது தானே, இனிமே என் மனைவியான உன்னோடையே சேர்ந்து உன்னையும் அழிச்சுட்டு போறேன் எல்லா ஊருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த நொடியிலிருந்து காவேரிக்கு பாதை கிடையாது. அப்பதான் காவேரி முதல்ல வருது. அகஸ்தியர் எந்த வழியில போறாலோ அவர் பின்னாடியே வருதான். அகஸ்தியர் தான் காவேரியினுடைய வழியை அமைச்சு கொடுத்தாராம். இப்படி வழியை அமைச்சுண்டே இப்படி வந்துட்டு இருக்கார். சஹ்ய பர்வதத்திலேருந்து ஆரம்பிச்சு அந்த பிரம்மகிரியிலிருந்து முதல்ல கீழே வந்ததும் இப்ப நாம முதல்ல சொன்னமே ஸ்கந்தவனம் பகமண்டலா அப்படின்னு இடமாக இன்னைக்கும் இருக்கு அப்படின்னு அந்த பகமண்டல தேசத்துலதான் முதல்ல காவேரி வருது. பகமண்டல தேசத்துல இன்னைக்கும் கனகா அப்படின்னு சொல்லக்கூடிய நதியும் சுஜ்யோதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நதியும் காவேரியோட சேர்றது. அங்க அகஸ்தியேஸ்வரர் அப்படின்னு இன்னைக்கும் ஆலயம் இருக்கு. தட்சிண திரிவேணின்னு பேரு. தென்னாட்டுக்கு திரிவேணி சங்கமம் அப்படின்னா கர்நாடகால இருக்கக்கூடிய பகமண்டலா. வடக்க வந்து கங்கா யமுனா சரஸ்வதி சேர்றது. தட்சிண கர்நாடகத்துல இந்த தெற்க திரிவேணி சங்கமம்னு ரொம்ப பிரசித்தம் அந்த ஊர்ல. அது கனகா சுஜ்யோதின்னு சொல்லக்கூடிய 2 நதி வந்து காவேரியில சேர்றது. இந்த கனகா சுஜ்யோதி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொல்றார். இன்னொரு காலத்துல சுயஜ்ஞன்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி, அவருக்கு சுஜ்யோதின்னு ஒரு மனைவி இருந்தாலாம், ரிஷி பத்னி. அந்த ரிஷி பத்னிக்கு வந்து ஒரு தப்பான சகவாசம்னா ஒரு யக்ஷினி வந்து மாயாஜாலம் பண்ணக்கூடிய குரூர புத்தி உடைய ஒரு சகி இருந்தாள். அவளுடைய சேர்ந்துட்டு தப்பான காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மகரிஷிக்கு இவளை பிடிக்காம அவர் இவளை விட்டுட்டு காட்டுல தபசு பண்ணி முக்தி அடைஞ்சார். அவரை பிரிஞ்சதற்கு அப்புறமா தான் புரிஞ்சுது நாம எவ்வளவு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னு அந்த சுஜ்யோதிக்கு.
அந்த சுஜ்யோதியும் யக்ஷினின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய பிரியை ரெண்டு பேருமா சேர்ந்து வெகு காலம் தபசு பண்ணார்கள் இந்திரனை குறிச்சு. இந்திரன் சொன்னா, உங்க பாப்பத்துக்கு விமோச்சனம் அப்படின்னா நீங்க காவேரியில போய் சேர வேண்டியது அப்படின்னு சொன்னான். அந்த காவேரி எப்ப வருவா அப்படின்னு காத்துண்டு, காவேரியோட எப்படி சேர்றது, காவேரிங்கிறது ஒண்ணு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, பிற்காலத்துல காவேரின்னு ஒரு நதி ஏற்படும், அந்த நதியில நீங்க ஜலமாகவே இன்னிலிருந்து இருந்துட்டு அந்த காவேரியில போய் நீங்க எப்ப சேர்றீங்களோ அப்போ உங்களுக்கு நல்ல கதி கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் வரன் கொடுத்தானா. அதனால இந்த ரெண்டு கனகா சுஜ்யோதின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு நதிகளும் உத்தர கர்நாடகத்திலிருந்து வந்து இந்த பகமண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல காவேரியோட சங்கமம் ஆறுது. அதுதான் இந்த திரிவேணி சங்கமம் அப்படிங்கிறது. அந்த க்ஷணத்திலேயே கனகாவும் சுஜ்யோதி ரெண்டு பேரும், அதாவது அந்த யக்ஷினியும் சுஜ்யோதியும் முக்தி அடைந்தார்கள் காவேரியோட சங்கமம் ஏற்பட்டதால் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இதற்காகவே எதிர்பார்த்துன்னு இருக்காளே, எப்ப காவேரி வருவாங்கிறதுக்காகவே நதி ரூபமாக ஆகி கபிலா நம்ம ஸ்ரீதேவி கேரள கஷேத்திரத்துல இந்த வயநாட்டிலிருந்து வந்துட்டு இருக்கா. அங்கேருந்து நேரம் வந்து இங்க பகமண்டலத்திலேருந்து காவேரி இப்படி இறங்குறது, கேரளத்திலிருந்து கிழக்க நோக்கி கபிலா இப்படி வருது. அது ரெண்டும் வந்து சேர்ற இடம் நரசிபுரா அப்படின்னு இன்னைக்கும் இருக்கு. கிட்டத்தட்ட மைசூர் டிஸ்ட்ரிக்ட், மைசூர் கிட்ட வருது இந்த இடம். அந்த இடத்துல நரசிபுரா, இது ஸ்ரீரங்கப்பட்டணம் பக்கத்துல இருக்கு இந்த இடம் நரசிபுரா அப்படிங்கிற இடம். அந்த இடத்துல வந்து கபிலான்னு சொல்லக்கூடிய நதியும் இந்த காவேரி ஸ்ரீதேவியும் லோபாமுத்ரையும் இந்த காவேரியும் திரும்பி வந்து சேர்றாளாம். அங்கிருந்து இந்த காவேரியினுடைய வேகமும் இந்த காவேரியோட குதூகலமும் தாங்காதான். ரெண்டு இணைப்பிரியா தோழிகள் சேர்ந்தா எப்படி ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்தா எப்படி துள்ளி குதிச்சு விளையாடுவாளோ, அங்கேருந்து காவேரி வேகம் எடுக்கிறத, கனகா சுஜ்யோதின்னு ரெண்டு நதி சேரும் பொழுது இல்லாத வேகம் ஒரே கபிலா சேர்றச்சே கிளம்புறது அப்படின்னு சொல்றார். ஆச்சரியமான அந்த ஸ்ரீதேவியும் லோபாமுத்ராவும் சேரக்கூடிய இடம். இங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டா, காவேரி காவேரி காவேரின்னு ஸ்ரீதேவி வந்தாலோ இல்லையோ, காவேரியோட சேர்ந்ததும் காவேரியினுடைய ஒரு பிரபாவத்தினால கபிலா இருக்கிற இடமே தெரியாம காவேரியே ஃபுல்லா ஆட்கொண்டாலாம் கபிலாவை. கபிலா காவேரியோட ஐக்கியம் ஆயிட்டாள். ஸ்ரீதேவியால வந்து திருப்பியும் அந்த விரகம் வந்துடுத்தான். நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம், ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா சல்லாபம் பேசிக்கிறதோ பழகிறதோ, எப்போ ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்காளோ அப்பதான் பேசி உரையாடிண்டு விளையாடிண்டு இருக்க முடியும். ரெண்டும் ஒன்னாயிடுத்து அப்படின்னு சொன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டா, தனக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காளே தவிர பேசிக்கிறதோ, எழுத்தாப்புல ஒருத்தர் இருந்தா தானே பேச முடியும். அப்போ என்னதான் காவேரியோட சேர்ந்துட்டாலுமே ஸ்ரீதேவிக்கு இன்னுமே வந்து அது திருப்தி இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டா, தன் பக்கத்துல தோழியா இல்லையே, தனக்குள்ள ஒத்தியா போயிட்டாளே அப்படின்னு நினைச்ச தேவிக்கு திரும்பி துக்கம் வந்துடுத்தான். திரும்பியும் நாம சேரணும் அப்படின்னு, இந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி சேரணும், அவளோட பேசி பழகிற மாதிரி சேரணும் அப்படின்னு நினைச்சு ஸ்ரீதேவி திரும்பி காத்துன்னு இருக்காளா. இந்த கபிலா நதி சங்கமம் அதற்கப்புறமாக ஜிலு ஜிலு ஜிலுன்னு கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கு வருதான். ஏன் ஸ்ரீரங்கத்துக்கு இவ்வளோ வேகமா காவேரி வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றார். இங்க ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீதேவி வந்து பகவானோட உட்கார்ந்து இருக்காள். இப்ப ஜலமாக இல்லாம ஒரு ஸ்திரீ வேஷத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு தோழியாக கூட இருக்கலாம், ஒண்ணு சேர்ந்து போகாம கூட இருக்கலாம்னு ஆசைப்பட்டு ஸ்ரீரங்கத்துக்கு ஓடி ஓடி வராளாம் காவேரி. அதை சொல்றார். அகஸ்தியர் காமிச்சுண்டே வராராம், இந்த வழியா போலாம் இந்த வழியா போலான்னு எந்த க்ஷேத்திரத்தையும் விட்டு கொடுக்காம அழிச்சுண்டு வரார். காவேரி வரத்துக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துல வந்து சந்திர புஷ்கரணின்னு, இனி கோவிலுக்குள்ள போனோம்னு சொன்னா சந்திர புஷ்கரணி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கும். அந்த குளம் தான் முதல்ல வந்தது. ரங்கநாதருக்கும் முன்னாடி, ரங்கநாதர விபீஷணனை கொண்டு வரத்துக்கு முன்னாடியே இருந்த குளம் சந்திர புஷ்கரணி தீர்த்தம். அந்த சந்திர புஷ்கரணி கரையில சந்தியாவந்தனம் பண்றதுக்காகத்தான் விபீஷணன் ரங்கநாதரை வச்சான். சோ காவேரி வரத்துக்கு முன்னாடி ரங்கநாதர், ரங்கநாதருக்கு முன்னாடி சந்திர புஷ்கரணி. அதனாலதான் புராணங்கள்ல எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற பெயரை விட சந்திர புஷ்கரணி தீர்த்தம் அப்படிங்கிற பெயர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு பெரும்பாலும் அந்த குறிப்பீடு அப்படிதான் இருக்கு நமக்கு. அப்படி ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கேசனை தன்னுடைய திவ்ய ஜலத்தினால அபிஷேகம் பண்ணால், அபிஷேகம் பண்ணி அன்னைக்கு காவேரி தாயார் அப்படின்னு இன்னைக்கும் போய் பார்த்தோம்னு சொன்னா ஒரு பக்கம் ஸ்ரீதேவியும் இன்னொரு பக்கம் காலடியில காவேரி தாயாரும் இருக்கா ஸ்ரீரங்கத்துல. அப்படி லோபாமுத்ரையாக எப்படி ஒரு தேவி
இருந்துட்டே காவேரி ஆனாலோ ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததும் இந்த தேவி காவேரி ரூபமாகவே, காவேரிக்கு ரூபம் எப்படி அப்படிங்கிறத தியானத்தை சொல்றார். அச்சஸ்வச்ச லசத் துகூல வசனாம். காவேரி தேவி தியானத்தை சொல்லி கொடுக்கிறார். காவேரி ஒரு ரூபம் எடுத்தாள், லோபாமுத்திரையா இருந்தவள் ஜலமானாள். ஜலரூபிணியா இருக்கக்கூடிய தேவி ஒரு ஸ்திரீ ரூபம் எடுத்துட்டால் காவேரி எப்படி இருக்காள்? நாம் எல்லாமே நித்தியம் காவேரி ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரூபத்துல தேவியை தியானம் பண்ணணும். அச்சஸ்வச்ச லசத் துகூல வசனாம். வெள்ள வெள்ளேன்னு வெண்பட்டு தரிச்சுருப்பாளாம் காவேரி தேவி. அதுலயும் அச்சஸ்வச்ச அப்படின்னு சொல்றார். அச்ச அப்படிங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல ரொம்ப நன்றாக அப்படின்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு ஹிந்தியில அச்சா அப்படின்னு சொல்றோம். சோ அச்ச அப்படிங்கிற வார்த்தம் சம்ஸ்கிருத பதம். அச்சஸ்வச்ச வெண்மை இல்ல, அதுலயும் வெண்ணெய் போல கொஞ்சம் கூட கரையே இல்லாத அளவுக்கு வெள்ள வெள்ளேன்னு இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரத்தை, பட்டு வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்கக்கூடியவள். பத்மாசனாத்யாசினி, தன்னுடைய தோழியான ஸ்ரீதேவி எப்படி பத்மத்துல உட்கார்ந்து இருப்பாளோ அதே போல தானும் பத்மாசனத்துல இருப்பாளாம் தேவி. ஹஸ்தன்யஸ்த வராபயாப்ஜ கலசாம், 4 கை உண்டாம் ஸ்ரீதேவி போலயே. அந்த 4 கையிலையும் ஒரு கையில அபயப்பிரத ஹஸ்தமாக ஒரு கையும், இன்னொரு கை வரம், எந்த வரம் கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய ஹஸ்தமாகவும், இன்னொரு கையில அப்ஜம்னு சொல்லக்கூடிய தாமரையை வச்சுண்டு, இன்னொரு கையில ஒரு பூர்ணமாக ஒரு கலசம் பூரா தீர்த்த ரூபமா இருக்கக்கூடிய தன்னுடைய வடிவத்தையே ஜலத்தையே கையில வச்சுண்டு, ஹஸ்தன்யஸ்த வராபயாப்ஜ கலசாம் ராகேந்து கோட்டி பிரபாம். பௌர்ணமி சந்திரன், ஒரு பௌர்ணமி சந்திரன் எவ்வளோ பிரகாசமா இருப்பாரோ, ஒரு பௌர்ணமி சந்திரனை பார்த்தா எவ்வளோ மனசுக்கு குளிர்ச்சியா ஆனந்தமா இருக்குமோ, பார்த்தாலே அப்படி மனசுக்கு சாந்தியா இருக்குமோ, அந்த மாதிரி ராகேந்து கோட்டி பிரபாம், கோட்டி பௌர்ணமி சந்திரனை போல பிரகாசமாகவும் சாந்தியை கொடுக்கக்கூடியவளாகவும் இருக்காளாம் அந்த தேவி. பாஸ்வத் பூஷண கந்தமால்ய ருச்சிராம், அழகான ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சு கொண்டு, கந்தம் மால்யம் சந்தனங்கள்லாம் பூசிக்கொண்டு, அழகான திவ்ய சுமங்கலி, அகஸ்தியருடைய மனைவியாச்சே, அழகான திலக்கங்கள்லாம் இட்டுண்டு மாங்கல்யத்தோடரும் மாலையெல்லாம் அணிந்து சாரு பிரசன்னான நாம், எப்பொழுதும் மந்தஹாசம் பண்ணிண்டு, யாராவது நம்மளிடத்துல ஸ்நானம் பண்ண வரமாட்டாளா, தன்னுடைய பாபத்தை போக்கிக்க மாட்டாளா அப்படின்னு, எப்படி வெளியில எங்கும் அங்கும் திரிஞ்சுண்டு வெயில்ல கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைய அம்மா எப்ப வருவான், வந்தா குழந்தைய எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டலாமே, குழந்தைக்கு சில்லுன்னு ஏதாவது குளிர்ச்சியா ஏதாவது பண்ணி கொடுக்கலாமேன்னு ஆத்துல எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பாளோ, அந்த மாதிரி அந்த காவேரி சம்சாரத்துல துக்கத்தினால கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் எப்ப நம்மளிடத்துல ஸ்நானம் பண்ணுவான்னு எதிர்பார்த்துன்னு இருக்கக்கூடிய தேவியாம். சாரு பிரசன்னானனாம் ஸ்ரீரங்காதி சமஸ்த தீர்த்த நிலையாம். கடைசியில சொல்றார், ஸ்ரீரங்கம் முதலிய எல்லா தீர்த்தங்கள்லையும் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த தேவிய தியாயாமி காவேரிகாம். இப்படி காவேரிய தியானம் பண்ணணும். ஒரு அம்மா எப்படி எதிர்பார்த்துன்னு இருப்பாளோ அந்த மாதிரி நாம இங்கும் அங்கும் அந்த வழியா போர்ச்சே இந்த குழந்தை நம்மள இடத்துல வந்துட்டு போக மாட்டானான்னு தேவி எதிர்பார்ப்பாலாம். அதனாலதான் புராணங்கள் சொல்றது, நாம ஏதாவது பிரயாணம் பண்றச்சே ஒரு நதியை தாண்டி போறோம்னு சொன்னா அந்த நதியில ஸ்நானம் பண்ணாம போகவே கூடாது. அந்த நதிகள் எங்க பார்த்தாலும் பாருங்கோ, இந்த உலகத்துல பல மகர்ஷிகளை நாம புராணங்கள்ல இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். மகர்ஷிகள் எல்லாம் கோட்டி ஜன்மால கோட்டி வருஷங்கள் தபசு பண்ணி அவ்வளோ தபசக்தி உடையவர்கள். இந்த மாதிரி தபசு பண்ணவா ஸ்திரீகள்ல எங்கேயுமே காணப்படலையே. ஏன் இந்த மாதிரி ஸ்திரீகள்லாம் இருந்ததே இல்லையா, எங்க போனா அப்படின்னு கேட்டா, பல ஜன்மாக்கள்ல பாதிவிரத்தியம் பதிவிரதாத்வம் முதலிய தபசகள் ஸ்திரீகளுக்கு என்ன உண்டோ அது மேலும் 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 எப்போ ஒரு ஸ்திரீக்கு வளர்ந்து ரிஷி துல்லியமாக ஒரு ரிஷிக்கு நிகராக எப்போ ஒரு ஸ்திரீ ஆறாளோ உடனே என்ன ஆகும்னு கேட்டா, ஒரு அகஸ்தியர், ஒரு வசிஷ்டர், ஒரு விஸ்வாமித்திரர் இருந்தா அது அவளுக்கு மட்டும்தான் உபயோகப்படும். வசிஷ்டர் நிறைய தபசு பண்ணார்னா அவர் பெரிய பதவியில இருக்கார், ராஜபுரோஹிதராக இருக்கார். விஸ்வாமித்திரர்னா அவர் பிரம்மரிஷி பட்டத்தை அடைஞ்சார். ஆனா இந்த ஸ்திரீகள் எப்போ அந்த ஸ்டேட்டை அடையறாளோ உடனே ஆளாளுக்கு ஒரு நதியா மாறணும் நீங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவாளாம். எங்க பார்த்தாலும் கங்கை அப்படிங்கிற தேவி, கங்கை நதியாக ஆறதுக்கு முன்னாடி இதே கங்கையும் சாக்ஷாத் நம்மளுடைய பார்வதி இருக்காளே, பார்வதி தேவியினுடைய சொந்த அக்கா, ஹிமாலய ராஜாவினுடைய புத்திரன், ஹிமவானுடைய புத்திரி. மூத்த பெண் கங்கை, 2வது பெண் உமாதேவி.
அப்போ தேவர்கள் எல்லாம் போய் இப்பேற்பட்ட தபஸ்வினியா இருக்கக்கூடிய இந்த தேவிய தீர்த்த ரூபமாக ஆக்கினால் உலகமே பயன்படும் அப்படின்னு. அப்போ எங்க பார்த்தாலும் ஸ்திரீகளுடைய தபசு அவளுக்கு அப்படின்னு இல்லாம உலகத்துக்கே பயன்படுறது இது இயல்புன்னு சொல்றார். மெனக்கட்டு ஸ்தோத்திரத்துக்காகவோ ஒரு சங்கமத்துக்காக நான் பேசல. புராணத்துல இந்த பிரகரணத்துல இதை எடுத்து பேசுறார். எப்பொழுதுமே ஒரு புருஷன் அப்படின்னு சொன்னா அவன் தன் வேலையை தான் பார்க்கறான். ஆனா ஒரு ஸ்திரீ அப்படிங்கறச்சே குடும்பத்தோடைய வேலையெல்லாம் பார்க்கறா. குடும்பத்தோட வேலை மட்டும் இல்ல, தன் குலத்திலேயே நாத்தனார் யார் யாரெல்லாம் பந்துக்கள் உண்டோ எல்லார பத்தியும் கவலைப்படக்கூடியவள் ஒரு ஸ்திரீ. எப்படியோ அதே சுபாவம் அவர்கள் மகரிஷி துல்லியமாக ஆகும் பொழுதும் தன்னை பத்தி தன் பர்த்தாவை பத்தி கவலைப்படாம அந்த தபஸு தனக்குன்னு இருக்கணும்னு இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உபயோகப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறார்கள். அதனால உலகத்துல நாம மகரிஷிகளை தேடணும்னு சொன்னா நாம புராணங்கள் எல்லாம் தேடலாம். ஆனா மகரிஷி பத்னிகள் மகரிஷிகளுக்கு துல்லியமான ஸ்திரீகளை நாம பார்க்கணும்னு சொன்னா நதி ரூபம். அதனாலதான் ஒரு நதி கூட புருஷனுடைய பெயர்லயே கிடையாது, புருஷனே கிடையாது. எல்லா நதிகளும் ஸ்திரீ தான். அப்பேற்பட்ட இந்த காவேரி எல்லா இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ரொம்ப ரொம்ப பிரியதமமான ஸ்ரீரங்காதி சமஸ்த தீர்த்த நிலையாம் தியாயாமி காவேரிகாம். இந்த ஸ்ரீரங்கம் முதலிய தீர்த்தங்கள்ல இருக்கக்கூடிய காவேரிய தியானம் பண்றோம். அந்த நதிகள் அவளுக்காக இல்லை, அந்த நதிகள் தீர்த்த ரூபமாக ஆகி அந்த ஸ்திரீகள் எல்லாம் பிரவாகம் பண்ணிட்டு இருக்கிறதே நம்ம எல்லாரையும் கரையேற்றணுங்கிறதுக்காகத்தான். அதனால எந்த நதியை எப்ப தாண்டி போனாலும் டைம் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு அங்க நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு தான் கடக்கணும் அப்படின்னு புராணம். இல்லைன்னா இது அம்மாக்கு பண்ணக்கூடிய ஒரு அபச்சாரமாகும் அப்படின்னு சொல்றார். எத்தே வாதே வஹேடனம் அப்படின்னு ஒரு மந்திரம் உண்டு. நாமெல்லாம் கூஷ்மாண்ட ஹோமத்துல சொல்லக்கூடிய மந்திரம். அந்த மந்திரம் சொல்றது தேவஹேடனம். தேவர்களுக்கு நாம பண்ணக்கூடிய தெய்வங்களிடத்தில் நாம் பண்ணக்கூடிய அபச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டா, தனியா போய் நம்ம கோவில்ல போய் லிங்கத்து மேலேயோ இல்ல ஒரு மூர்த்தி மேலேயோ அபச்சாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லையா. தாய் தந்தையர்கள் மாத்ருதேவோபவா பித்ருதேவோபவான்னு யாரெல்லாம் தெய்வத்துக்கு நிகராக நமக்கு வேதங்கள் சொல்லி கொடுத்துருக்கோ அவர்களிடத்துல அம்மாவை திட்டினாலோ அப்பா அம்மாவை அடிச்சிட்டாலோ அல்லது அப்பா அம்மாவுக்கு துல்லியமான குரு முதலியவர்களை நிந்த பண்ணிட்டாலோ அல்லது பெரிய பெரிய மகான்கள் தேவாலயங்கள் நதிகள் இதையெல்லாம் எவன் ஒருவன் ஸ்நானம் பண்றச்சே பார்க்கிறோம். பல பேர் எச்ச துப்பரா, அதுலேயே பல் தேய்க்கிறா, வஸ்திரங்கள் எல்லாம் அவுத்து போடுறா. இதெல்லாம் ஒரு அம்மா மேல எச்ச துப்புறதுக்கு சமம். நாம வெறும் ஒரு வாட்டர் ஃபார்ம்ல நாம காவேரியை பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த ஜலங்கள்லாம் பார்க்கறதுனால நாம இதை பண்றோம். உண்மையா எப்பேற்பட்டவள் எதற்காக இந்த வடிவத்துல இங்க வந்திருக்கா அப்படின்னு இதை நாம உணர்ந்தோம்னா ஒரு பொழுதுமே நாம இதை பண்ண மாட்டோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா சொல்றார். அப்படி பண்ணக்கூடாது. மேலும் ந விவசனஸ்நாயாத், உடம்புல துணி இல்லாம குளிக்காதே. என்னதான் இருந்தாலும் அது ஒரு ஸ்திரீனிடத்துல நாம ஸ்நானம் பண்றச்சே வஸ்திரம் இல்லாமல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு இன்னொரு ஸ்திரீ நக்னமா பார்க்கறத எப்படி விரும்ப மாட்டாலோ அதே மாதிரி இந்த தாயார் இன்னொரு ஸ்திரீய வஸ்திரம் இல்லாம பார்ப்பதை விரும்ப மாட்டாளாம். அதனால ஸ்திரீயோ புருஷனோ யாரா இருந்தாலும் வஸ்திரம் இல்லாம ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதுல மலமூத்திரங்கள் போகக்கூடாது. அந்த கரையிலேயே போயிட்டு அங்க போய் அலம்பிக்க கூடாது. அந்த காலத்துல எல்லாம் இந்த பாத்ரூம் முதலிய வசதிகள்லாம் இல்லாத காலத்திலேயே நதி முதலிய தடாகங்கள் என்ன உண்டோ அதுல இருந்து தீர்த்தம் எடுத்துண்டு என்னதான் பண்றது, கை கால் அலம்பிண்டு தான் ஆகணும். நதியில போய் அலம்பாதுன்னா வேற எங்கதான் அலம்புறது, ஜலத்துக்கு எங்க போறது. இன்னைக்கு வேணா போர்வெல் இருக்கு. அந்த காலத்துல என்ன பண்றதுன்னா மகர்ஷிகள்லாம் சொன்னா டைரக்டா பண்ணாதப்பா, அதுல இருந்து ஜலத்தை கொண்டு போய் வெகு தூரம் போயிடு, நதி கரையிலேயே திரும்பி இந்த மலம் போய் திரும்பி அதுலயே சேர்ற மாதிரி பண்ணாத, வெகு தூரம் போய் அலமிண்டு அதற்கப்புறமா நமஸ்காரம் பண்ணிட்டு போ. எப்படி அம்மாவை பார்த்தா நமஸ்கரிப்போமோ அத மாதிரி காவேரியை ஸ்நானம் பண்ண போனோம்னா நமஸ்கரிச்சுட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, எப்படி நான் பூமாதேவியை நாம டெய்லி எழுந்துக்கரிச்சே சொல்லக்கூடிய ஸ்லோகம், சமுத்திர மேகலே தேவி பர்வத ஸ்தனமண்டலே விஷ்ணு பக்தி நமஸ்துபியம் பாதஸ்பர்ஷம் க்ஷமஸ்துமே. ஹே பூமாதேவி, நீ எங்களுக்கு தாயார். ஆனா என்ன பண்றது, உன்னை மிதிச்சுதான் நடந்தாகணும், நடந்துதான் ஆகணும். ஆனா அந்த நடக்கணும்னு சொன்னா உன்னை மிதிக்காம இருக்க முடியாது. ஆகாசத்திலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இல்லையே.
அப்போ முதல் பிரார்த்தனை படுக்கையில இருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி, அம்மா பூமாதேவியே எங்களுக்கு அன்னம் கொடுக்கறதோ நாம உயிர் வாரத்துக்கே காரணம் தாயார். அப்படி இருக்கக்கூடிய ஒன்ன மிதிக்க வேண்டிய தேவை ஏற்படுறது, தவிர்க்க முடியாம மிதிக்கிறேன், என்ன நீ மன்னிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இறங்குறோமோ அந்த மாதிரி இந்த காவேரியை நமஸ்கரிச்சுட்டு அம்மா உன்னிடத்துல காலை வச்சு இறங்க வேண்டி இருக்கு, நீ இந்த தோஷத்தை க்ஷமிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நமஸ்கரிச்சு இறங்கணுமா. இந்த மாதிரி ரொம்ப பரம பவித்திரமா எச்ச துப்புறதோ எதுவுமே பண்ணாமல் சாஸ்திரியமா ஸ்நானம் பண்ணி திரும்பி நாம அந்த கரையிலேருந்து எழுந்துட்டோம்னு சொன்னா, நாம இதெல்லாம் பண்ணாலும் நமக்கு காவேரி ஸ்நான பலன் உண்டு. இருந்தாலும் ஒரு தாயார எப்படி நாம அணுகுவோமோ அந்த மாதிரி அணுகணும் அப்படிங்கிறதுக்காக விஸ்தாரமா சொன்னார். அப்படி இந்த காவேரி ஸ்ரீரங்கம் பரியந்தம் வராள் அப்படிங்கிறதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். இந்த காவேரி தியானமும் அழகா ஸ்ரீரங்கத்துல கொண்டு லக்ஷ்மியும் காவேரியும் பழைய மாதிரியே பிரம்மலோகத்துல எப்படி லோபாமுத்திரையும் லக்ஷ்மியும் இருந்தாலோ அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்கத்துல பெருமாளுடைய திருவடியில காவேரி தாயாரும் ஸ்ரீதேவியும் இருக்காள், ஒத்தரக்கொத்தர பார்த்து கொண்டு இருக்காள் அப்படிங்கிற ஒரு சன்னிவேசத்தோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த காவேரி பூம்புகார் வரைக்கும் போனதற்கு அப்புறமாக விஸ்தாரமா ஆங்காங்கு திருப்பியும் மேலேந்து கொண்டு வர அந்த பகமண்டலான்னு சொன்ன ஸ்கந்தவனத்திலேருந்து ஆரம்பிச்சு சஹ்ய பர்வதத்திலேருந்து ஆரம்பிச்சு பூம்புகார் பட்டினம் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத கொண்டு இது எல்லாத்துக்கு அப்புறம் நம்ம கௌரி மாயூரம் கடைசியில இதை தாண்டினா பூம்புகார் தான், காவேரிக்கு நேர சமுத்திரத்துக்கு போயிடும். அழகா ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா உபன்யாசத்துல சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார், கலியுகத்துல நாமெல்லாம் பிறந்துட்டோம், இவ்வளோ பின்னாடி பிறந்துட்டோமே, பகவத் பாதால் காலத்திலேயோ அல்லது ராமானுஜர் காலத்திலேயோ பிறந்துருந்தா நன்னா இருந்திருக்குமே அப்படின்னு நாம வருத்தப்படவே கூடாதான். அல்லது ஒரு நாமதேவர் ஒரு துகாராம் காலத்துல நாம பிறந்திருக்க கூடாதான்னு நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நாம பின்னாடி பிறக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பாக்கியம்னு நினைச்சுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டா, பகவத் பாதாளுக்கு முன்னாடி நாம பிறந்திருந்தோம்னா பகவத் பாதால் ஸ்நானம் பண்ண ஜலத்துல நம்மளால ஸ்நானம் பண்ண முடியாம போயிருக்கும், ஒரு மத்வர் ஸ்நானம் பண்ண ஜலத்துல நம்மளால பண்ண முடியாம போயிருக்கும். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எந்த ஜலத்துல ஸ்நானம் பண்ணாரோ எந்த க்ஷேத்திரங்களை ஏற்படுத்தினாலோ அந்த க்ஷேத்திரங்கள்ல போய் நம்மளால ஸ்நானம் பண்ண முடியாம போயிருக்கும். அந்த மாதிரி எப்படி நாம பாக்கியமா நினைக்கணுமோ அந்த மாதிரி இந்த காவேரியினுடைய வருகையில உத்தரோத்தரம் ஸ்ரேயஸ். சஹ்ய பர்வதத்தை காட்டிலும் பகமண்டலம் வசத்தி, பகமண்டலத்தை காட்டிலும் அடுத்தது நரசிபுரா வசத்தி, அதை காட்டிலும்னு ஸ்ரீரங்கம் பஞ்சநதம் இந்த கஜாரண்ய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய திருவானைக்காவல், அங்கேருந்து ஒவ்வொரு பஞ்சநதம் திருவையாறு எல்லாத்தையும் தாண்டிண்டு ஒவ்வொன்னா தாண்டி கடைசியில இங்க வரா தேவி காவேரி. அப்போ அத்தனை க்ஷேத்திரத்தினுடைய மகிமையையும் அடங்கிய காவேரி மாயூரத்துல கிடைப்பா. நம்ம முதல்ல கும்பகோணத்துக்கு போயிட்டோம்னா மாயூரத்தினுடைய மகிமை கும்பகோணத்துல கிடையாது. ஆனா கும்பகோணத்தை தாண்டி வந்த காவேரி இங்க கிடைக்கிறதுனால எப்படி நாம பிற்காலத்துல வர வர பாக்கியமோ அந்த மாதிரி உத்தரோத்தரம் கடைசியில மாயூரம்னு இருக்கிறதுனாலதான் மிச்ச எல்லா க்ஷேத்திரத்தை காட்டிலும் மாயூரம் வசத்தின்னு சொல்றார். அதனால இப்ப நம்ம காவேரியினுடைய ஆவிர்வாவமும் அதனுடைய வருகையும் பார்த்தோம். அதே காவேரி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு எந்தெந்த வைபவத்தை உடையவள் அப்படிங்கிறத கொண்டு பார்க்கிறோம், பின்னாடி மேற்கொண்டு பார்ப்போம். இதுல நம்ம கௌரி மாயூரம் தானே அதை மட்டும் பார்க்கலாமே அப்படின்னு எடுத்துட்டோம்னா அத்தனை மகாத்மியமும் அடங்கின இந்த கௌரி மாயூரம்னு புரிஞ்சுக்கிறதே தான் இதனுடைய வேல்யூ எவ்வளோன்னு நமக்கு புரியும். அதனாலதான் நம்ம இஷ்டப்படி இல்லை, மகரிஷிகள் எந்த வழியில நமக்கு இந்த புராணத்தை சொல்லி கொடுத்துருக்காளோ. ஏன் அப்படின்னு கேட்டா, எடுத்தோடனே காவேரி அப்படின்னு சொன்னா லோபாமுத்திரையினுடைய பெருமையை எப்படி தெரிஞ்சுட்டு இருக்க முடியும்? காவேரிக்கும் பிரம்மபுத்திரியா லோபாமுத்திரி இருந்ததுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு இல்லாமல் இந்த எல்லா சரித்திரமும் கடைசியில எங்க முடியும்னா, இத்தனை வைபவமும் கொண்ட ஸ்ரீரங்கநாதரை தன்னுடைய மொத்த ஜலத்தினாலேயும் அபிஷேகம் பண்ண வெறும் கங்க பகவான் திருவிக்கிரமராக இருக்கும்பொழுது பாதத்துல பட்டது, அதற்கே இவ்வளவு வைபவம்னா கேசாதி பாதாந்தம் தலையிலிருந்து ஆரம்பிச்சு கால் பரியந்தம் ரங்கநாதரை அபிஷேகம் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த காவேரி எப்பேற்பட்டதா இருக்கும். அதனால இந்த எல்லா வைபவத்தையும் பார்த்து கடைசியில மாயூரத்துல கொண்டு அமையறது முடிகிற மாதிரி இந்த துலா புராணம். அதே வரிசையிலேயே நாமும் பார்ப்போம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹ ஜெய்.